Namaskaram. Welcome to Heritage of India classes, Prabandhams and Stotrams. இன்னிலேருந்து ஆரம்பிச்சு ஸ்ரீ திருப்பான் ஆழ்வார் சாதிச்சிருக்கிற அமலனாதிபிரான் அப்படிங்கிற பிரபந்தத்தை நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் முதல்ல அடியனுடைய ப்ரேயரோடு ஆரம்பித்து அதுக்கப்புறம் பொதுத்தனியன்களோடு ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் பொதுத்தனியன்கள் நீங்கள் சேர்ந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி அவதாரிக்கை இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம். அண்ட் அவகாசம் டைம் இருந்ததுனாக்க இந்த தனியன்கள் அமல்நாதிபிரானுடைய தனியன்கள் கற்றுக்க ஆரம்பிப்போம். பாசுரங்கள் அடுத்த வாரத்தில் ஆரம்பிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஆழ்வார்கள் ஆச்சாரியர் அருளை இவ்வுலகினிலே வாழ்வார்கள் தம்மிடையே பரப்பிடவே ஆழ்வானே ஞாலத்தில் அணுவின் சிறு மதியுடைய ஏழைக்கு காலத்தில் அருளாயோ கார்முகிலே. பொதுத்தனியன்களை சேர்ந்து சொல்லலாம். நீங்கள் ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் ஸ்ரீசைலேஷதயாபாத்ரம் தீபக்த்யாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்ம ருக்ம व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आहद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोस्मि नित्यम्. இந்த கடைசி பொதுத்தனியன்ல அது இட்ஸ் பொதுத்தனியன் விச் இஸ் அ சல்யூட்டேஷன் டு தி ஆழ்வார்ஸ். அதில் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லிட்டு வர்றார். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற திருப்பான் ஆழ்வார் அப்படிங்கிறத அவர் யோகி வாகனர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் லோகசாரங்க முனிவாகனர்னு சொல்லுவா. அந்த we will see why he is called யோகி வாகான் ஆர் முனிவாகனர்ங்கிறத நம்ம பார்ப்போம் நம்ம. சரியா? ஓகே. ஸோ அவதாரிக்கை இன்ட்ரடக்ஷனோட ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னிலேருந்து ஆரம்பிச்ச அடியேன்னு சொன்ன மாதிரி இந்த அமலனாதிபிரான் அப்படிங்கிற பிரபந்தம் இட்ஸ் ஆல்சோ பதிகம். ஏன்னா இட்ஸ் a வெரி ஷார்ட் பிரபந்தம். ஸோ அதை நம்ம கற்றுக்க போகிறோம். இது சாதிச்சவர் திருப்பான் ஆழ்வார். திருப்பான் ஆழ்வாரை அடியேன் சென்னை எக்ஸ்பிரஸ் ஆழ்வார்னு வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. என்னாக்கா திருப்பான் ஆழ்வார்னாக்கா கிலோ எத்தனை விலை என்ன விலைன்னு கேட்குறவாள்லாம் இன்னைக்கு திருப்பான் ஆழ்வார் அவருடைய கடைசி பாசுரத்தை வாயில் முணுமுடுத்துன்னு இருக்கா, பாட்டாக முணுமுடுத்துன்னு இருக்கா. ஏன்னா அந்த அளவுக்கு அதை ஃபேமஸ் ஆக்கியிருக்கு அந்த சென்னை எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற மூவி அது. ஆனால் அவள் முணுமுணுக்கிறவாளுக்கு கூட தெரியாது அவர் திருப்பான் ஆழ்வார் அதை எழுதினாருங்கிறது. அது அப்புறமா நான் சொல்கிறேன் நான் அதை. ஸோ இந்த பிரபந்தம் இட்ஸ் தி ஷார்ட்டஸ்ட் பிரபந்தம் இன் 4000 திவ்ய பிரபந்தம். அதாவது 4000 திவ்ய பிரபந்தத்தில் 4000 பாசுரங்கள் இருக்கு, 24 பிரபந்தங்கள் இருக்கு. அந்த பிரபந்தங்கள்ங்கிறது ஒரு வேரியிங் சைஸஸ்ல இருக்கு. இந்த பிரபந்தம் அமலனாதிபிரான் அப்படிங்கிற பிரபந்தம் இதுல 10 பாசுரங்கள் தான் இருக்கு. ஸோ நீங்க அந்த பிரபந்தங்களோட சைஸுகள் பார்த்தேன்னாக்க this is the shortest பிரபந்தம் in 4000 திவ்ய பிரபந்தம் with only 10 பாசுரம்ஸ். இதுக்கு அடுத்து கொஞ்சம் பெருசுங்கிறது மதுரகவி ஆழ்வாருடைய கண்ணினுன் சிறுத்தாம்புங்கிறது 11 பாசுரங்கள். நான் இது ட்ரிவியாக்காக வேண்டி சொல்றேன்னா இது it doesn't mean that ஆழ்வார்களோட குளோரியை
அவளுடைய எழுதியிருக்கிற பிரபந்தங்களுடைய பாசுரங்கள் கணக்க வச்சுன்னு நம்ம மதிப்பிட முடியாது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காண்டி சொல்றேன் நான். ஸோ ஒரு எண்ட்ல பார்த்தேன்னாக்க 10 10 பாசுரம் உள்ள பிரபந்தமும் இருக்கு. அமலநாதி பிரான் அப்படிங்கிறது. 11 11 பாசுரங்கள் உள்ள பிரபந்தமும் இருக்கு. கண்ணினுன் சிறுத்தாம்பு அப்படிங்கிறது. ஸோ போத் தே ஆர் அட் ஒன் எக்ஸ்ட்ரீம், த ஷார்ட் எக்ஸ்ட்ரீம். இந்த அதர் எக்ஸ்ட்ரீம்ல பார்த்தேன்னாக்கா திருவாய்மொழி வந்து 1102 பாசுரங்கள் இருக்கு. அண்ட் பெரிய திருமொழி அது வந்து திருவாய்மொழிங்கிறது ஸ்ரீ நம்மாழ்வார் சாதிச்சது. பெரிய திருமொழிங்கிறது திருமங்கை ஆழ்வார், ஸ்ரீ திருமங்கை ஆழ்வார் சாதிச்சது. அது 1084 பாசுரங்கள் இருக்கு. ஸோ அந்த திருவாய்மொழியும் பெரிய திருமொழியும் தெரிஞ்சவா என்ன சொல்வா, சுவாமி அடியனுக்கு அடியேன் 2 பிரபந்தங்கள் கத்துன்ட்டேன் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஸோ நம்மளும் வந்து கண்ணினுன் சிறுத்தாம்பும் அமலநாதிபுரானும் கத்துண்டு சுவாமி அடியேனும் 2 பிரபந்தம் கத்துன்ட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எந்த பிரபந்தம் கத்துட்டோங்கிறத வந்து அவகிட்ட சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு அதாவது வைட் ரேஞ்ச் இருக்கு. ஆல்மோஸ்ட் ரேஷியோ 1:100 அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது வந்து திருப்பாணாழ்வார் சாதிச்சிருக்கிற ஒரே பிரபந்தம் இது. இதுல வந்து இந்த இதனோட இதை என்ன, வாட் இஸ் த தீம் ஆஃப் திஸ் பிரபந்தம் அப்படின்னு கேட்டானா, முதல் காரியம் அமலநாதிபிரான் எதுக்கு பேர் வந்ததுன்னாக்கா, ஜஸ்ட் லைக் கண்ணினுன் சிறுத்தாம்புங்கிறது எப்படி பேர் வந்தது என்னாக்கா, முதல் பாசுரத்து வந்து இட் ஸ்டார்ட்ஸ் வித் அந்த வேர்ட்ஸ் கண்ணினுன் சிறுத்தாம்பு அப்படிங்கிறதுனால, அதே மாதிரிதான் அமலநாதிபிரான்ங்கிறதுக்கும் வந்து அதனுடைய இட் ஸ்டார்ட்ஸ் வித் வேர்ட்ஸ் அமலநாதிபிரான் அப்படின்னு. ஸோ அதனால வந்து இந்த பிரபந்தத்தோட பேரும் அந்த பாசுரத்தோட முதல் வார்த்தைகளை வச்சுட்டே, முதல் பாசுரத்துடைய முதல் வார்த்தைகளை வச்சுட்டே வச்சிருக்காத. ஸோ அதனோட தீம் என்னன்னு கேட்டேன்னாக்க, அது வந்து இட் செலிப்ரேட்ஸ் த பியூட்டி அண்ட் க்ளோரி ஆஃப் பெரிய பெருமாள் இன் ஸ்ரீரங்கம். அதாவது ஸ்ரீரங்கத்துல மூலவருக்கு பெரிய பெருமாள்னு சொல்லுவா. இந்த பெரிய பெருமாளுடைய திருமேனி அழகையும் மெயினா அது வந்து செலிப்ரேட் பண்றது அது. அஃப்கோர்ஸ் அந்த திருமேனி அழகை செலிப்ரேட் பண்ற சாக்குல எம்பெருமானுடைய திருக்குணங்களையும் செலிப்ரேட் பண்றது, எம்பெருமானுடைய சேஷ்டிதங்கள்னு சொல்லுவா. சேஷ்டிதங்கள்ங்கிறது இந்த அற்புத செயல்கள், ஒண்டர்ஃபுல் ஆக்ட்ஸ் அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ, அந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்னாக்க சொல்லலாம். ஸோ அதையும் சொல்லி இது பண்ணுவார், அதையும் சொல்லி செலிப்ரேட் பண்றார் அவர். பட் மெயினா இது வந்து எம்பெருமானுடைய திருமேனி அழக ரொம்ப அனுபவிக்கிறார். அந்த அனுபவிக்கிறது தான் அது வந்து. கோர்ஸ் எம்பெருமானுக்கு வந்து ரொம்ப அழகு ஜாஸ்தி அவருக்கு. அதை பத்தி நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க போறேன் பின்னாடி. இன்ஃபேக்ட் ஸ்ரீரங்கத்திலேயே அவருக்கு பேர் அழகிய மணவாளன்னு கூட சொல்லுவா. மதுரையில கள்ளழகர்னு இருக்கார். அழகர் கோவில்லாம் திருமாலிருஞ்சோலையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன் நீங்க. அதனால எம்பெருமான் திருமேனி அழகை பத்தி கேட்க வேண்டாம். இந்த ஸ்ரீரங்கத்துல உள்ள மூலவரை பத்தி ஸ்பெசிஃபிக்கா இருக்கு இந்த பதிகம் வந்து. இந்த மூலவர் அண்ட் இந்த விமானம் வந்து ஸ்ரீரங்கத்து விமானம்லாம் வந்து யூ நோ தட் தே ஹேவ் அ வெரி கிரேட் ஹிஸ்டரி பிஹைண்ட் தம். அதாவது இக்ஷ்வாகு வம்சத்திலேயே இருந்திருக்கு அந்த விமானம், அந்த மூலவர்லாம். அதை வந்து ஸ்ரீராமன் கூட ஆராதனை பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா அது. ஸோ அந்த விதத்துல வந்து இட்ஸ் எ வெரி செலிப்ரேட்டட் மூலவர் அண்ட் விமானம் அது அந்த கோவில்ல. இந்த 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 பதிகத்துடைய விசேஷம் என்னன்னாக்க, எம்பெருமானுடைய திருமேனி அழக ரசிக்கிறதுங்கிறது மாத்திரமல்ல, அதை வந்து அங்கம் அங்கமா ரசிக்கிறது. அது மாத்திரம் இல்ல, ரொம்ப ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஆர்டர்லியா திருப்பாதத்திலேருந்து ஆரம்பிச்சு, திருவடியிலேருந்து ஆரம்பிச்சு, திருமுடி வரைக்கும் ஒவ்வொன்றா, அதாவது ஆல்மோஸ்ட் அஸ் இஃப் முதல்ல எம்பெருமானுடைய திருவடியில கண்ணை வச்சுட்டு, அந்த திருவடி அழகை அனுபவிச்சுட்டு, கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை ரைஸ் பண்ணோம்னாக்க எப்படி இருக்கும். ஸோ இப்போ அஃப்கோர்ஸ் ஸ்ரீரங்கத்துல மூலவர் வந்து ரிக்ளைனிங் பாஸ்டர்ல இருக்கார், கிடந்த திருக்கோலத்துல இருக்கார். பட் ஜஸ்ட் ஃபார் ஒரு மென்டலி வந்து இமேஜின் அவர் நின்றுட்டு இருந்தாருனாக்க, நம்ம திருவடியில கண்ணை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை ரைஸ் பண்றச்சே மற்ற அங்கங்கள் ஒவ்வொன்றா தெரியுமோ இல்லையா, அதெல்லாம் அந்த அந்த அங்கங்களை அதே ஆர்டர்ல அனுபவிக்கிறது. அதுக்கு பேர் வந்து இந்த சோபானம்னு கூட சொல்லுவா. சோபானம்னாக்க படிக்கட்டு மாதிரி, ஏணி மாதிரி. ஸோ அது நம்ம பார்க்க போறோம் ஒரு இந்த மோமெண்ட்ல இந்த ஸ்ரீ பகவத் தியான சோபானம்ங்கிறது அதே பேட்டர்ன்ல எழுதியிருக்கார் சுவாமி தேசிகன் அப்படிங்கிறத பார்க்க போறோம். பட் எனிவே, ஸோ இது வந்து இட்ஸ் லிம் பை, ஒரு அங்கம் பை அங்கம், அங்கம் அங்கமாக பார்த்து அனுபவிக்கிறார். அதை பாதாதி கேசாந்தம்னு சொல்லுவா. பாத ஆதி, பாதம்ங்கிறது திருவடி, அதை வந்து முதலா வச்சுட்டு கேசம்ங்கிறது திருமுடியை அந்த கடைசியா வச்சுட்டு, ஸோ ஃப்ரம் திருவடி டு திருமுடி, அதை வந்து சோபானம் ஸ்டைல்ங்கிறது வந்து கண்ணை வந்து கிராஜுவலா ரைஸ் பண்றது வந்து அதுக்கு பேர் சோபானம். படிக்கட்டுன்னு சொல்லுவாள். ஒரு படிக்கட்டுல ஏறி ஒவ்வொரு அங்கமா பார்த்துட்டு திருவடியிலேருந்து ஆரம்பிச்சுட்டு திருமுடி வரைக்கும் போனாக்க எப்படி அந்த எந்த சீக்வன்ஸ்ல பார்ப்போமோ அந்த சீக்வன்ஸ்ல அங்கங்களை அவர் அனுபவிக்கிறார் அவர்.
அதாவது இந்த இந்த பேட்டர்ன் வந்து அதாவது இந்த சோபானம் ஸ்டைல்னு சொல்றாளே, திருவடியிலேருந்து திருமுடியிலேருந்து வரைக்குமோ, அல்லது சில சமயங்கள்ல திருமுடியிலேருந்து திருவடி வரைக்குமோ, அந்த மாரி அனுபவிக்கிறதுங்கிறது வந்து நம்ம நெறைய இடங்கள்ல பார்க்கலாம். நம்மளுடைய ஆழ்வார்கள் எழுதியிருக்கிற பாசுரங்கள்லயும் சரி, ஆச்சாரியர்கள் எழுதியிருக்கிற ஸ்தோத்திரங்கள், பிரபந்தங்கள்லயும் அத பார்க்கலாம் அது. ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் குடுக்குறேன் நாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அதர் பிரபந்தம்ஸ் அண்ட் ஸ்தோத்திரம்ஸ் டு செலிப்ரேட் எம்பெருமான் திருமேனிஸ் பியூட்டி. அதுக்கு நெறைய எக்ஸாம்பிள் இருக்கு. பெரியாழ்வார் திருமொழியில யசோதா பாவத்துல யசோதா வந்து தன்னுடைய குழந்தையான கிருஷ்ணனை ரொம்ப அனுபவிக்கிறா. அவனுடைய அழக வந்து அணு அணுவா அனுபவிக்கிறா. அப்படி அனுபவிக்கிறச்சே இந்த பதிகம் சீதக்கடலுள் அப்படிங்கிற ஒரு பதிகத்துல வந்து அந்த குட்டி கிருஷ்ணனுடைய அழக வந்து இந்த குட்டி கிருஷ்ணனுடைய திருப்பாதத்திலேருந்து ஆரம்பிச்சு திருவடியிலேருந்து ஆரம்பிச்சு திருமுடி வரைக்கும் அணு அணுவா அனுபவிக்கிறா. இது குழந்தை கிருஷ்ணனுடைய இது அழக அனுபவிக்கிறா. அதாவது தமிழ்ல ஒரு வசனம் சொல்லுவா, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படிம்பா. நம்ம காக்கைங்கிறது வந்து நம்ம வந்து வி டோன்ட் எக்ஸாக்ட்லி திங்க் ஆஃப் இட் ஆஸ் அன் எம்பாடிமெண்ட் ஆஃப் பியூட்டி. அந்த காக்காய்க்கே தன்னோட குஞ்சு பார்க்கறச்சே ஆஹா எவ்வளவு அழகா இருக்குன்னு தோணுமாம். அப்படி இருக்கிறச்சே இந்த சர்வேஸ்வரனான எம்பெருமான் ரொம்ப திருமேனி அழகு வாய்ந்த எம்பெருமான், இந்த அழகிய மணவாள பெருமாள்னு அவனுடைய அழகை எம்பசைஸ் பண்ணி ஒரு பேர் வச்சிருக்காளே அந்த எம்பெருமான், அவனுடைய அழகு வந்து யசோதைக்கு எப்படி எப்படி தோணியிருக்கணும், அந்த வந்து அப்படி எவ்வளவு அனுபவிச்சிருக்கணும், அந்த அந்த அனுபவிக்கிறத வந்து இந்த பெரியாழ்வார் திருமொழியில இந்த 1.3ன்னு சொல்லுவாங்க. அந்த 1.3 அந்த பதிகத்துல வந்து நம்ம பார்க்கலாம். சீதக்கடலுள்னு ஆரம்பிக்கும். இங்க ஸ்பேஸ் இல்லாதனால நான் எக்ஸாம்பிள் குடுக்கல. பட் ஐல் ஜஸ்ட் ரீட் 1 ஆர் 2 லைன்ஸ் ஃப்ரம் தட். ஸோ திருவடியிலேருந்து ஆரம்பிக்கிறா. பட் இது குழந்தையோட திருவடி. என்ன சொல்றா? அதுல 2 லைன் சொல்றேன். அதாவது யாருகிட்ட சொல்றா யசோதா? யசோதா வந்து ஊர்ல உள்ள மத்த இந்த ஆயர்பாடியில உள்ள மத்த ஸ்திரீகள்லாம் இருப்பாளே, இந்த கோபியர்கள், அவளெல்லாம் கூப்பிட்டு வாங்க வாங்க வந்து பாருங்கோ, என்னுடைய குழந்தையோட அழக வந்து பாருங்கோ அப்படிங்கிற மாரி சொல்றா. அதுல வந்து முதல் பாசுரத்துல சொல்றா, பேதை குழவி குழவினாக்கா குழந்தை, பேதைனாக்கா ஒரு இன்னசென்ட் ஒண்ணுமே தெரியாத குழந்தைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா சின்ன குழந்தை ஒரு இன்ஃபென்ட்டா இருக்கு, அதுக்கு என்ன தெரிய போகுது அப்படிங்கிற மாரி. பேதை குழவி பிடித்து சுவைத்துண்ணும் பாத கமலங்கள் காணீரே அப்படின்னு சொல்றா. அதாவது பாருங்கோ வந்து பாருங்கோ, என்னோட குழந்தை வந்து தன்னுடைய காலை எடுத்து பிடிச்சுண்டு தன்னுடைய கட்ட விரலை வாயில போட்டுட்டு சப்பரான் பாருங்க, என்ன அழகு என்ன அழகுன்னு சொல்லி ரசிக்கிறா. பேதை குழவி பிடித்து சுவைத்துண்ணும் பாத கமலங்கள் காணீரேன்னு முதல் பாசுரத்துல சொல்றா. அதாவது சொல்லி பார்ட் ஆஃப் தட் பாசுரம். அடுத்த பாசுரத்துல பார்த்து சொல்றா, என்ன சொல்றானாக்க அது பார்த்தேளா, இந்த குழந்தைக்கு 10 டோஸ் இருக்கு பார்த்தேளா, அந்த டோஸ் வந்து எவ்வளவு ப்ரொபோர்ஷனேட்டா எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தேளா. 10 விரலும் 10 விரல்கள்னா 10 டோஸும் மணிவண்ணன் பாதங்கள், இந்த நீல மணி போல நிறம் இருக்கே அந்த இந்த குழந்தை, அந்த குழந்தையோட திருப்பாதங்கள் இருக்கே, ஒத்திட்டு இருந்தவா காணிற. எவ்வளவு ஒத்திட்டு இருந்ததுனாக்க ரொம்ப மேட்சிங், எவ்வளவு ப்ரொபோர்ஷனேட்டா எவ்வளவு மேட்சிங்கா இருக்கு பார்த்தேளா அப்படின்னு சொல்லி அவ அனுபவிக்கிறா. ஸோ அதுவும் வந்து அது திருவடியில அந்த திருவடியோட அழக அனுபவிக்கிறது. முடிக்கச்சே அதாவது 20வது பாசுரத்துல என்ன சொல்றான்னாக்கா, அவளுடைய திருக்குழலை அனுபவிக்கிறா. திருக்குறள்ல வந்து பாருங்கோ வந்து பாருங்கோ அப்படின்னு மழை கன்றினங்கள் மறித்து தெரிவா, அந்த கண்ணுகள்லாம் மேய்க்க போறான் பிற்காலத்துல அவன். அவன் வந்து குழல்கள் இருந்தவா காணீரே, அவனுடைய திருக்குறள்கள் என்ன அழகா என்ன அழகா இருக்க, வந்து பாருங்கோ, ஓடி வந்து பாருங்க ஓடி வந்து பாருங்கோ, மிஸ்ஸிங் அ ஒண்டர்ஃபுல் சைட் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸோ அது வந்து பெரியாழ்வார் திருமொழியில அவரும் பாருங்க, ஒரு 20 பாசுரங்கள்ல குழந்தை கிருஷ்ணனை இது பாதாதி கேசாந்தமா அனுபவிக்கிறா. அதுவும் இட் ப்ரொசீட்ஸ் இன் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்லி ஃபேஷன். அது ரேண்டமா ஓகே முதல்ல இது கால், அதுக்கப்புறம் வாய், அதுக்கப்புறம் முட்டு, அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஒரு ஆர்டர்லியா போறது அது. அந்த விதத்துல இது வந்து பாதாதி கேசாந்தம் பேட்டர்ன் அது ஃபிட் ஆகுது. அதே மாதிரி சுவாமி தேசிகன் வந்து இந்த இந்த ஸ்தோத்திரத்தை நம்ம ஏற்கனவே கத்துட்டு இருக்கோம். நம்ம ஸ்ரீ பகவத் தியான சோபானம் அப்படிங்கிறது. அது வந்து இன்ஃபேக்ட் ஹி வாஸ் இன்ஸ்பயர்ட் பை இந்த அமலநாதி பிரான், திருப்பாணாழ்வாருடைய அமலநாதி பிரானை பார்த்து சுவாமி தேசிகனுக்கு திருப்பாணாழ்வார் மேல ஒரு எக்கச்சக்கமா ஒரு ரெஸ்பெக்ட் உண்டு அவருக்கு. அதனால சம்டைம்ஸ் அந்த ஏதாவது இமிடேஷன் இஸ் த சின்சியரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபிளாட்டரின்னு சொல்லுவாளோ இல்லையோ, அது மாதிரி அந்த அமலநாதி பிரான் அவர் அந்த அதுவும் திருப்பாணாழ்வாருக்கும் தன்னுடைய ரெஸ்பெக்டை காமிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவர் செட் பண்ண அதே டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி பாதாதி கேசாந்தமாக அவரும் ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெருமாளை அது அனுபவிக்கிறார். அதுக்கு பேர் ஸ்ரீ பகவத் தியான சோபானம் அப்படின்னு. அதெல்லாம் அந்த சோபானம்ங்கிற வார்த்தை நீங்க பார்க்கலாம். அதை வந்து சோபானம்னாக்க படிக்கட்டு, கிராஜுவலா காலிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு படிக்கட்டுல ஏறினேல்னாக்க
over as you go higher up, you will see the limbs that are higher and higher up on எம்பெருமான். அந்த மாதிரி தெரியுமோ இல்லையோ அது மாதிரி பகவத் தியான சோபானம்ங்கிறது. பட் அது அதனோட நேச்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ஸோ அமலநாதி பிரான் வந்து யூ கேன் அதில் வந்து நிறைய எமோஷன் இருக்கும் அமலநாதி பிரான்ல. ஆனால் பகவத் தியான சோபானத்தில் வந்து பிகாஸ் தியானம்ங்கிறதுனால ஒரு மெடிடேஷன் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். ஸோ இட் ஒன்ட் பி ஆஸ் எமோஷனல், பட் இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். அதை நம்ம ஏற்கனவே கத்துன்னு இருக்கோம். நம்ம அதில் போகிறச்சே வந்து I'll continue to remind you with examples that we have learned அது மாதிரி. ஸோ இதுவும் பாதாதி கேசாந்தம். ஸோ முதல் ரெண்டுமே பாதாதி கேசாந்தம் தான். அதே மாதிரி இப்போ ஆப்போசிட் டிரெக்ஷன்ல கேசாதி பாதாந்தம் அந்த மாதிரிலாம் கூட இதுகள் இருக்கு, ஸ்லோகங்கள் இருக்கு, ஸ்தோத்திரங்கள் இருக்கு. சுவாமி தேசிகன் வந்து தேவநாயக பஞ்சாஷத் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் சாதிச்சிருக்கார். பஞ்சாஷத்னாக்கா அரௌண்ட் 15 அர்த்தம், 15 அர்த்தம். தேவநாயக 50 ஸ்லோகங்கள் உள்ள ஒரு தேவநாயக பஞ்சாஷத். தேவநாயக பெருமாள் திருவகீந்திரபுரத்தில் சேவை சாதிக்கிறார். சுவாமி தேசிகனுடைய லைஃப் ஹிஸ்டரி பார்த்தேன்னாக்கா திருவகீந்திரபுரம் வந்து இட் பிளேஸ் a very important role in his life. ஏன்னா அங்கதான் வந்து அவர் வந்து கருட மந்திரத்தை அவர் சேவிக்கிறார். அவர் கருட மந்திரத்தை சேவிச்ச உடனே கருடன் வந்து பிரத்யட்சமாயி அவருக்கு ஸ்ரீ ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் பண்றான். அதுக்கப்புறம் அவர் ஸ்ரீ ஹயக்ரீவ மந்திரத்தை அவர் இது சேவிக்கிறார். அவர் அப்போ வந்து ஹயக்ரீவரே பிரத்யட்சமாயி அவருக்கு அவர் அனுகிரகிக்கிறார். அவர் அது வந்து திருவகீந்திரபுரத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லுவா. அந்த தேவநாயக பெருமாளர் அவர் அனுபவிச்சுட்டு அவர் அந்த தேவநாயக பஞ்சாசத்துல ஸ்லோகங்கள் 16லேருந்து 45 கவுண்ட் பண்ணி பார்த்தேன்னா அரௌண்ட் 30 ஸ்லோகம்ஸ் வரும். அந்த ஸ்லோகங்கள் வந்து அதுவும் இதே மாதிரிதான். பட் ஆனாக்க கேசாதி பாதாந்தம் திருமுடியிலேருந்து ஆரம்பிச்சு இது திரு அடி வரைக்கும் போறார் அவர். ஆனா 30 ஸ்லோகங்கள் பாருங்க. அமலநாதி பிரான்ல வந்து 10 ஸ்லோகங்கள் தான். அதுல வந்து எல்லா அங்கங்களும் அடங்கின மாதிரி. இதுல வந்து ரொம்ப மோர் எலாபரேட்டா வந்து போறதுனால 30 ஸ்லோகங்கள் ஆறுது அவருக்கு. இன்ஃபேக்ட் ஸோ யூ கேன் see that he has a lot more time. அது ஒரு ஃபைனர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாள் அது மாதிரி அது. ஸோ பிக்சல் ரெசல்யூஷன் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் திருவடி எம்பெருமானுடைய திருவடி மேலேயே 2 ஸ்லோகம், திருவடியில விரல் இருக்க இந்த டோஸ் அதை பத்தி ஒரு ஸ்லோகம், திருவடி நகத்தை பத்தி ஒரு ஸ்லோகம், திருவடியில ஒரு புழுதி இருக்கே அந்த புழுதியை பத்தி ஒரு ஸ்லோகம் அப்படின்னு. சுவாமி எப்படி சுவாமி திருவடி புழுதி எல்லாம் பத்தி என்ன எழுத முடியும் சுவாமின்னு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது யாரை பத்தி பேசுறேன் நீங்க? சுவாமி தேசிகன் அவர் வந்து பாதுகையை பத்தி, ரங்கநாதனுடைய பாதுகையை பத்தி 1000 ஸ்லோகங்கள் எழுதினவருக்கு எம்பெருமானுடைய திருவடியை புழுதியை பத்தியா எழுத தெரியாது. அவர் வந்து புழுதியை பத்தி ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அப்படி சொல்றேன். ஏன்னா இட்ஸ் ரிலேட்டட் டு திஸ் அமலநாதி பிரான் as well. என்னன்னாக்கா புழுதியில என்ன சொல்றாருனாக்க எம்பெருமானுடைய புழுதி வந்து திருப்புழுதி திருவடி புழுதி வந்து நமக்கு வந்து பிரம்மா நம்மளோட தலையில எழுதி வச்சிருக்கானே, தலை எழுத்துன்னு சொல்லுவாளோ இல்லையோ, அந்த தலை எழுத்துங்கிறது நம்மளுடைய விதிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த தலை எழுத்துல வந்து நிறைய சஃபரிங் அந்த மாதிரிலாம் இருக்குமா இருக்கும். இவன் நிறைய கஷ்டப்படுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் தலை எழுத்து மாதிரி எழுதி வச்சிருப்பாரா இருக்கும். ஆனா இந்த எம்பெருமானுடைய திருப்புழுதி வந்து அந்த அந்த தலை எழுத்தையே அழிச்சிருமா. எது மாதிரினாக்க நீங்க ஒரு டெசர்ட் போனீங்கன்னாக்க ஒரு சாண்ட் இது மாதிரி பயில் மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். ராஜஸ்தான்ல தார் டெசர்ட் எல்லாம் பார்த்துருப்பேன் நீங்க. அதுல உங்களோட பேர் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. பேர் எழுதுறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சாண்ட் ஸ்டார்ம் வருது. சாண்ட் ஸ்டார்ம் அதுக்கப்புறம் அந்த புழுதி, அதாவது புழுதி அடிக்கிறதோ இல்லையோ, அந்த புழுதி வந்து நீங்க உங்க பேர் எழுதினதை அழிச்சிடுறதோ இல்லையோ, அது மாதிரி எம்பெருமானுடைய திருவடி புழுதி வந்து பிரம்மா நம்மளுடைய தலையில எழுதின எழுத்தை அழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது திருவடி புழுதி பத்தி ஒரு ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சாதிக்கிறார் அவர். பிரம்மா வந்து எழுதின தலையெழுத்தை வந்து அந்த தலையெழுத்து வந்து திருவடி புழுதியால மறைஞ்சு போயிடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவரு. அதே மாதிரி அது வந்து கேசாதி பாதாந்தம். கேசாதி பாதாந்தம்ங்கிறது இன்னொரு ஸ்லோகத்துலயும் வருது. ஸ்ரீ நாராயணியம் நீங்க தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பேன். அதுல பட்டத்ரி வந்து கிட்டத்தட்ட ஒரு பாகவத புராணத்தை ஒரு சுருக்கமா சொல்றார் அவர். ஒவ்வொரு தசகம் ஆஃப்டர் தசகமா சொல்லிட்டு வர்றார். தசகம் வந்து ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்லோகம்ஸ் இருக்கும். 100வது தசகம், இட்ஸ் வெரி லாஸ்ட் தசகம் ஆஃப் ஸ்ரீ நாராயணியம் வரார். அதுல வச்சு அவருக்கு எம்பெருமானே தரிசனம் கொடுத்துடுறான். அதுலதானே அவர் பாடுறாரு இல்லையோ, அக்ரே பஷ்யாமி தேஜோ அப்படின்னு பாடுறாரோ இல்லையோ, அதான் அது அக்ரே பஷ்யாமி தேஜோ. அக்ரே முன்னாடி, பஷ்யாமி நான் பாக்குறேன்,
தேஜோ அந்த தேஜஸ் பத்தேளா என்ன அழகு என்ன அழகு அப்படின்னு சொல்லி எம்பெருமான வர்ணிக்கிறார் அவர். அப்ப அதுல வந்து இது கேசாதி பாதாந்தம் முதல்ல திருமேனியை டிஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் தலையிலேருந்து ஆரம்பிச்சு திருவடி வரைக்கும் வராருது. ஸோ அது நாராயணியத்திலையும் 100வது தசகம் வந்து கேசாதி பாதாந்தம் அதுவும் ஒரு அங்கமங்கமா டிஸ்கிரைப் பண்றது தான் அது. அதே மாதிரி ரங்கராஜஸ்தவம் அப்படின்னு பராசர பட்டர் அது சாதிச்சிருக்கார். பராசர பட்டருங்கிறவர் வந்து கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர். கூரத்தாழ்வான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து பகவத் ராமானுஜருடைய பிரதான சிஷ்யர்னு சொல்லுவாரு. இந்த பராசர பட்டர் வந்து அவருக்கு பேர் வச்சதே பகவத் ராமானுஜர் தான் சொல்லுவா. பகவத் ராமானுஜர் வந்து ஆளவந்தாருக்கு 3 ப்ராமிஸ்கள் கொடுத்திருந்தாருன்னு சொல்லுவா. அதுல ஒரு ப்ராமிஸ் வந்து என்னன்னாக்கா இந்த மாதிரி பராசரர்ங்கிற பேரை வந்து யாருக்கா குழந்தைக்கு வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த ஒரிஜினல் பராசரர் சொல்றார். ஒரிஜினல் பராசரருங்கிறவர் வந்து வேதவியாசருடைய தகப்பனார் தகப்பனார் அவர். அவர் தான் அந்த விஷ்ணு புராணத்தை சாதிச்சவர் அவர். ஸோ அவரோட பேர் எதையும் குழந்தைக்கு வைப்பேன்னு சொல்றார். அது வந்து கூரத்தாழ்வானுடைய குழந்தைக்கு பராசரர்னு பேர் வைக்கிறார். அந்த குழந்தை வந்து சப்போசிட்லி திஸ் பராசர பட்டர் வாஸ் ஆக்சுவலி raised பை ரங்கநாதன் அண்ட் ரங்கநாச்சியார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். எனிவே ஸோ அந்த பராசர பட்டர் வந்து ரங்கராஜஸ்தவம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் ஸ்தோத்திரம் ஒன்று சாதிச்சிருக்கார். அதுல வந்து ரொம்ப இட்ஸ் அ வெரி ஃபேர்லி லாங் ஸ்தோத்திரம் அது. அதுல ஸ்லோகம்ஸ் 63லேருந்து 127 வரைக்கும் பார்த்தேன்னாக்கா எம்பெருமானுடைய இந்த ரங்கராஜனுடைய திருமேனி அழகு அது அண்ட் இட் ரெஃபர்ஸ் டு போத் த மூலவர் அந்த உற்சவர். அண்ட் ஆல்சோ பட் இட்ஸ் நாட் லிம் பை லிம் அந்த மாதிரி அதாவது ஒரு ஆர்டர்லி சீக்வன்ஸ் கிடையாது. மொத்தமா எம்பெருமானுடைய அழக ரசிக்க போறேன் இட் டசன்ட் மேட்டர் இன் வாட் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ரங்கராஜஸ்தவத்தில் வில் சி அன் எக்ஸாம்பிள். சரியா? அதே மாதிரி ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எம்பெருமானுடைய திருமேனி அழகை வந்து எக்கச்சக்கமா ரசிக்கிறார். எஸ்பெஷலி இந்த நாயிகா பாவம்லாம் பார்த்தேன்னாக்க அது என்ன அழகா எவ்வளோ அழகா இருக்கான் எவ்வளோ அழகா இருக்கேன். ஹவு கேன் ஐ நாட் ஃபால் இன் லவ் வித் சம் ஒன் லைக் திஸ் அன்னை மீர்காள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாவா. தாய்மார்களே வை டு யூ திங்க் தட் ஐ கேனாட் ஃபால் இன் லவ் வித் சம் ஒன் ஸோ பியூட்டிஃபுல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அந்த மாதிரி பாசுரங்களும் நிறைய இருக்குது. சரியா? ஸோ பேசிக்லி வாட் ஐ எம் கோயிங் டு சே வாட் ஐ வாண்டட் டு சே ஹியர் இஸ் தட் இந்த மாதிரி the அமலனாதிபிரான்கிறது ஒரு ஒன் பர்டிகுலர் எக்ஸாம்பிள் ஆஃப் description அங்கம் by அங்கம் description, but there are many other examples as well அப்படிங்கிற மாதிரி. சரியா? அதான் நம்ம பகவத் தியான சோபானம் பார்த்துருக்கோம். அந்தர்ஜோதி கிமபி யமினாம் அஞ்சனம் யோக திருஷ்டே அதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. But we'll try to see examples from that as we go along. சரியா? Okay, so I just want to give a brief history of திருப்பாணாழ்வார். என்னக்க அந்த ஹிஸ்டரி வந்து ஃபார்ம்ஸ் த பேக் ட்ராப் ஆஃப் திஸ் பிரபந்தம். ஸோ அதனால வந்து அதை ஒரு நிமிஷம் அதை பற்றி இது பண்ணலான்னு. ஸோ அந்த திருப்பாணாழ்வாருடைய ஸ்டோரி இருக்கே அது வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் வார்மிங் ஸ்டோரின்னு சொல்லுவான். நம்மளுடைய மனசை உருக்குற ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். அதாவது என்னக்கா அது இட் ஹாஸ் அ ஸ்டோரி புக் எண்டிங் அப்படின்பா. பார்த்தேன்னா ஸ்டோரி தெரிஞ்சுக்கிறச்சே உங்களுக்கு புரியும் என்னத்தினால ஒரு ஸ்டோரி புக் எண்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றா அப்படிங்கிற மாதிரி. அவருடைய லைஃப் பார்த்தேன்னாக்க இட் ஹாஸ் அ சிமிலாரிட்டி வித் த லைஃப் ஆஃப் ஸ்ரீ ஆண்டாள். அதாவது ஆண்டாள் எப்படி எங்க பிறந்தார்? அதாவது எந்த தாயோட வயிற்றுல பிறந்தார்? ஒரு தாயோட வயிற்றுலையும் பிறக்கல. அவள் வந்து ஷி வாஸ் ஃபவுண்ட் ஆன் த கிரவுண்ட். அதே மாதிரிதான் திருப்பாணாழ்வாரும் ஹி வாஸ் ஃபவுண்ட் சென்னல் கதிர் பயிரில் அப்படின்பா. அதாவது ஒரு பேடி ஃபீல்ட்ல ஹி வாஸ் ஃபவுண்ட் அப்படிங்கிற மாதிரி. இந்த நிறைய ஆழ்வார்களுக்கு அவருடைய பேர்த்தை வந்து அயோனிஜ பேர்த்னு சொல்வாங்க. அதாவது யோனிங்கிறது வந்து நம்ம நார்மல் இந்த கர்ப்பப்பைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கர்ப்பப்பை மூலமா பிறக்கிறதுங்கிறது தட்ஸ் வாட் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் கோ த்ரூ. இந்த அயோனிஜனாக்க வித்தவுட் த பெனிஃபிட் ஆஃப் அ கர்ப்பப்பை அந்த மாதிரி பிறந்தவாளுக்கு அயோனிஜ பேர்த்னு சொல்லுவா. ஸோ நிறைய ஆழ்வார்கள் அந்த அந்த கேட்டகரியில் வரா. இப்போ பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், அவள்லாம் பேயாழ்வார், அவள்லாம் கூட அந்த மாதிரி தான் அது. ஸோ அந்த மாதிரி இது திருப்பாண ஆழ்வாருக்கும் அவருக்கு தாயார்னு பயாலாஜிக்கல் தாயார்னு ஒருத்தரும் கிடையாது. ஹி வாஸ் ஃபவுண்ட் இந்த பேடி ஃபீல்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் ஸ்ரீ ஆண்டாளுக்கும் திருப்பாண ஆழ்வாருக்கும் யூ ஆல்ரெடி see one similarity in terms of how they appeared on this earth. அதே மாதிரி how they left this earth அதுலயும் வெரி ஐடென்டிக்கல். ஸ்ரீ ஆண்டாள் என்னாச்சு? ஸ்ரீ ஆண்டாள் வந்து ஸ்ரீ ரங்கநாதனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காண்டி இது ஸ்ரீரங்கத்துக்கு வரா. அவளுடைய கர்ப்ப கிரகத்துக்குள்ள புகரா. அப்புறம் அதோட அவள் மறைஞ்சு போயிடுறா அவள். அண்ட் தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பன்ஸ் டு திருப்பாணாழ்வார் அஸ் வெல். அவர் இந்த அமலநாதிபிரான் அப்படிங்கிற பதிகத்தை பாடுறார். கடைசி பாசுரத்தை பாடி முடிச்ச உடனே அவர் கர்ப்ப கிரகத்துக்குள்ள நுழையிறார். அதோட மறைஞ்சு போயிடுறார் அவர். So you can see that it is very similar to Sri Andal in terms of how they both appeared on this earth and how they left this earth, how they left this material earth அப்படிங்கிற மாதிரி.
அப்புறம் இந்த ஐ திங்க் வாட் மேக்ஸ் இட் வெரி டச்சிங் என்னன்னாக்க, அவர் வந்து அஃப்கோர்ஸ் அவர் என்னாக்கா, அவர் வந்து இந்த பேடி ஃபீல்டில் தோன்றினார்னு சொல்றேனோ இல்லையோ, ஹி அப்பியர்ட் தேர் அப்படின்னு. ஸோ அதை வந்து அவரை வந்து ஒரு பாணன் அப்படிங்கிற ஒரு குலத்துல உள்ள ஒருத்தர் வந்து எடுத்து வளர்க்கிறார் அவர். ஸோ அதனால வந்து ஸோ அது அது இந்த 4 குலங்கள்னு சொல்றாளே, ஸோ அந்த மாதிரி குலங்கள் ஒன்றும் கிடையாது இவருக்கு. ஆனாலும் இவர் வந்து அதாவது ஸ்ரீ வைஷ்ணவாஸ் வந்து எல்லாருமே வந்து எம்பெருமானுடைய கண்ணுல ஒரே மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஜாதி இரண்டொழிய வேறில்லை அப்படின்னு சொல்லுவா. 2 குலம் தான் இருக்கு சுவாமி. ஒண்ணு வந்து தொண்டர் குலம். அதாவது ஸோ நீங்க யூ இதர் பிலாங் டு தொண்டர் குலம், அதாவது ஸ்ரீ வைஷ்ணவ குலம், ஆர் யூ டோன்ட் பிலாங் டு இட் அப்படிங்கிற மாதிரி. பல்லாண்டுல திருப்பல்லாண்டுல சொல்றாளோ இல்லையோ, தொண்ட குலத்திலுள்ளீர் வந்தழி தொழுது 1000 நாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டன்மினேன்னு. அந்த விதத்துல திருப்பாணாழ்வார் அவர் வந்து இந்த 4 குலங்கள்ல இதயம் உள்ள சேர்ந்தவரா அப்படின்னு கேட்டாக்கா இல்ல. ஆனா அவர் தொண்ட குலத்துல உள்ளவர் அப்படின்னு, ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படிங்கிற குலத்துல உள்ளவர் அப்படிங்கிறது. எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ வைஷ்ணவன்கிற குலம் ஒண்ணுதான் அவர் ரெக்கக்னைஸ் பண்றாரு அவர். மற்றபடி இந்த 4 குலங்கள்லாம் வந்து ஒசத்தி தாழ்த்தி அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அவருக்கு. அதனால இந்த அந்த விதத்துல இந்த ஒசந்த குலம்னு சொல்லப்படுற அந்த மாதிரி குலத்துல பிறக்காதவரை வந்து எம்பெருமான் வந்து அவர் எவ்வளவு தூரம் அவரை அனுகிரகிச்சிருக்காருங்கிறத இந்த ஸ்டோரி பார்த்தேன்னாக்கா உங்களுக்கு புரியும் அது. சரியா? ஸோ அது தட்ஸ் another great thing about it. அதாவது இவர் the story of his life வந்து it demonstrates the fact that in Sri Vaishnavam the only kulam that matters is that you are an adiyar. அடியாரா இல்லையா அதுதான் கணக்கு. மற்றபடி எந்த குலத்துல பிறந்தீர் அப்படிங்கிறதுலாம் கணக்கு கிடையாது. ஸோ இங்க சொல்ற குலம் வந்து இட்ஸ் டிட்டர்மின்ட் நாட் பை பர்த், இட்ஸ் டிட்டர்மின்ட் பை வெதர் யூ ஆர் டிவோட்டட் டு ஹிம் ஆர் நாட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஆழ்வார் வந்து உறையூர் அவருடைய அவதார ஸ்தலம் வந்து உறையூர்னு ஒரு ஊர் இருக்கு. அது என்னன்னாக்கா ரொம்ப ஸ்ரீரங்கத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஸ்ரீரங்கம் அது உங்களுக்கு தெரியும், அது வந்து இட்ஸ் அன் ஐலண்ட் அப்படிங்கிற மாதிரி தெரியும். அது ஐலண்டுக்கு அங்கேருந்து நதியை தாண்டினேன்னாக்க இந்த இந்த பக்கமா உள்ளது வந்து உறையூர்னு பேரு. இங்க பேர் போட்டிருக்கோம் இல்லையா உறையூருங்கிறது. இட்ஸ் ஜஸ்ட் a few kilometers. இன்ஃபேக்ட் அவர் ரொம்ப பக்கத்துல அது. எதுக்காண்டி சொல்லனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீரங்கத்துல இவர் நம்பெருமாள் இருக்காரே, உற்சவர் இருக்காரே, வருஷத்துக்கு ஒரு நாள், அதாவது இந்த பங்குனி உத்திரம்னு சொல்லுவாளே, அதுக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி ஆயில்ய நட்சத்திரம்னு ஞாபகம். பட் ஐ நீட் டு செக் தட். பட் அந்த நாள்ல வந்து அவர் வந்து நம்பெருமாள் வந்து உறையூர் கோவிலுக்கு வந்து அங்க உள்ள கமலவல்லி நாச்சியார் கூட சேர்த்தி பண்ணுவார் அவர். ஸோ வருஷத்துக்கு ஒரு நாள் நடக்கிறது அது. அஃப்கோர்ஸ் பங்குனி உத்திரத்தன்னைக்கு அவர் அதுக்குள்ள ஸ்ரீரங்கத்துக்கு திரும்பி போய் அங்க ரங்கநாச்சியாரோட சேர்த்தி ஒன்று உண்டு. ஸோ எதுக்கு சொல்றேன்னாக்கா, உறையூர்ங்கிறது அந்த அந்த அளவு இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் அ வாக்கிங் டிஸ்டன்ஸ், மேபி 2-3 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஸ்ரீரங்கம் அந்த மாதிரி. யூ ஜஸ்ட் ஹேவ் டு கிராஸ் தி சவுத் ஃபோர்க் ஆஃப் தி காவேரி ரிவர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ காவேரி ரிவர் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங். அது வந்து காவேரி ரிவர்ங்கிறது லெஃப்ட்லேருந்து வருது. அதாவது கர்நாடகா வந்து லெஃப்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ லெஃப்ட்டுங்கிறது வெஸ்ட். இது ஸோ வெஸ்ட்லேருந்து வருது. அது வந்து ஸ்ரீரங்கத்தை வந்து ரெண்டா பிரியறது. ஸ்ரீரங்கத்தை தட்ஸ் ஹவ் இட் ஃபார்ம்ஸ் அன் ஐலண்ட். ஸோ அங்கதான் ஸ்ரீரங்கம்ங்கிறது அங்கதான் இருக்கு அது. ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து ஆச்சாரியர்கள்லாம் வந்து ஒரு இமேஜினேட்டிவா அதை வந்து சொல்லுவா. அதை என்னன்னாக்க, காவேரி நதியை பார்த்தேன்னாக்க, காவேரி நதிங்கிறது வந்து ரங்கநாச்சியாருடைய தாயார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. எப்படி சுவாமி அது ரங்கநாச்சியாருடைய தாயார் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னாக்க, அதாவது சமுத்திரராஜன்கிறவர் வந்து சமுத்திரராஜன்கிறது ஸ்ரீதேவியோடைய தகப்பனார் அப்படிங்கிற மாதிரி. சுவாமி எப்படி சுவாமி அதுன்னு கேட்கலாம். என்னாக்க கடலை கடையரச்சே வந்து ஸ்ரீதேவி, there are many things that appeared when the ocean was churned. நீங்க கூட இந்த இதில் பார்த்துருந்துருக்கலாம். இந்த நம்ம வந்து கார்கோடல் பூக்கால் அப்படிங்கிற ஒரு பதிகம் பட்சமே ஸ்ரீ ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழியிலேருந்து. அதுல வந்து கடலே வந்து ஷி ஃபைன்ஸ் ஒரு காம்ராடரி வித் தி ஓஷன். ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, எம்பெருமான் ஓஷனை வந்து கொடைஞ்சு எடுத்து அதுல உள்ள சாரத்தெல்லாம் எடுத்து அதை இது பண்ணிட்டான், நாசம் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தன்னையும் கொடைஞ்சு தன்னுள்ளே புகுந்து அவளையும் கொடைஞ்சு எடுத்து அவளுடைய சாரத்தை எடுத்துட்டு அவளை வெத்து கூடாக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி. அதனால சொல்ற அளவுல கடலே கடலே உன்னை கடைந்து கலக்குறுத்து உடலில் புகுந்து நின்று ஊரல் அறுத்தவர்க்கு, உங்ககிட்ட சமுத்திரமே உங்ககிட்ட உள்ள எசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்ற அளவுலையோ. ஸோ அமங் தட் எசன்ஸ் வாஸ் ஸ்ரீதேவி. ஸோ அந்த விதத்துல சமுத்திரத்திலேருந்து அவள் அப்பியர் ஆனதுனால
சமுத்திரராஜன் வந்து ஸ்ரீதேவியுடைய தகப்பனார், அதாவது ரங்கநாச்சியாருடைய தகப்பனார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. காவேரிங்கிற ரிவர் வந்து பிகாஸ் ஆல் த ரிவர்ஸ் ஃப்ளோ இன்டு தி ஓஷன், இன்டு த சமுத்திரம். எல்லா ரிவர்களையும் வந்து நீங்க வந்து ஸோ இந்த சமுத்திரராஜனுடைய மனைவி அப்படிங்கிற மாதிரி, பத்னி அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கலாம். ஸோ காவேரி நதி வந்து therefore becomes a பத்னி ஆஃப் சமுத்திரராஜன். ஸோ அதனால ஷி பிகம்ஸ் த தாயார் டு ரங்கநாச்சியார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ன சொல்றானாக்கா, காவேரி நதி வந்து ஓடி வருதான், ஓடி ஓடி வருதான் தன்னுடைய பொண்ணான ரங்கநாச்சியாரை பார்க்கணும், என்னுடைய மாப்பிள்ளை அழகிய மணவாளன் இருக்கானே அவனை பார்க்கணும், அந்த ரங்கநாதனை பார்க்கணும்னு சொல்லி விழுந்தடிச்சுட்டு ஓடி வராளாம். அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த மெய்விரதம் ஆன்மீகத்துல வந்து சரஸ்வதி தேவி வந்து கோபத்துல விழுந்தடிச்சுட்டு ஓடி வரா. நான் கூட படிச்சிருக்கேனே அந்த பாட்டு. நற்பதிகள் அற்பதிகள் கற்புரள அற்புதம் அருட்கதியினால் கன்னடை விடா இடமில் உன்னதி சிரா விகட மன்னுகிரி கூழமிடிய அப்படின்னு நம்ம பார்த்தோம். நம்ம அது வந்து மருட்கதியினால் வாயு வேகத்துல வந்தாலும் அந்த சரஸ்வதி தேவி. அதே மாதிரிதான் இவ, பட் நாட் அவுட் ஆஃப் ஆங்கர். காவேரி நதி வந்து தன்னுடைய பொண்ணையும் மாப்பிள்ளையும் பார்க்கணுங்கிற ஆசையில விழுந்தடிச்சுன்னு ஓடி வராளாம். விழுந்தடிச்சுன்னு ஓடி வச்சு ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல வந்த உடனே அவளுக்கு வந்து தன்னுடைய பொண்ணையும் மாப்பிள்ளையும் கட்டிக்கணும் போல இருந்துதான். அதனால ரெண்டு கைகளையும் விரிச்சு ஸ்ரீரங்கத்தை கட்டிக்கிற மாதிரி ஷி டிவைட்ஸ் இன்டு டூ ரிவர்ஸ், காவேரி அண்ட் கொள்ளிடம் அப்படிங்கிற மாதிரி. தட்ஸ் ஹவ் தி ஐலண்ட் இஸ் ஃபார்ம்ட் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்லுவா அது. பட் எனிவே அந்த ஸ்ரீரங்கம் இங்க இருக்கிறதுனாக்க பக்கத்துல தான் இருக்கு உறையூருங்கிறது. ஸோ அந்த உறையூருங்கிறது வந்து சவுத் ஆஃப் தி சவுத் ஃபோர்க் ஆஃப் தி காவேரி ரிவர். ஸோ அது ஸோ அங்கதான் அவர் திருப்பாணாழ்வார் வந்து அவதரிச்ச ஸ்தலம் அது. நம்ம பின்னாடி 1 or 2 ஸ்லைட்ஸ் லைட்டு நம்ம வந்து அந்த உறையூர் ஸ்தலத்தையும் பத்தி ஒரு நிமிஷம் பார்க்க போறோங்க. ஆனா அவர் பிறந்த குலத்தினால அவர் வந்து he was not allowed. That was an unfortunate reality of those days. He was not allowed to step on ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற மாதிரி. அதனால அவர் வந்து ஸ்ரீரங்கத்து எம்பெருமான் மேல ரங்கநாதன் மேல அவருக்கு எக்கச்சக்கமா இது உண்டு, டிவோஷன் உண்டு, பக்தி உண்டு. ஆனாலும் அவருக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போக முடியல. அதனால என்ன பண்ணுவாராம், அவர் வந்து இந்த காவேரி நதியோட தென்கரையில த சவுத் ஷோர்ல நின்னுண்டு he will look across the river to the temple. அந்த டெம்பிள் அது பண்ணிட்டு அவர் வந்து எம்பெருமான இது பண்ணுவாராம், ப்ரே பண்ணுவாராம். இப்போ அவர் எடுத்து வளர்த்தவர் வந்து ஒரு பாணர் குலத்தை சேர்ந்தவர். பாணர் குலம்னா என்ன? பாணர் குலத்துல உள்ளவா வந்து ஒரு யாழ் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று வச்சுட்டு இருப்பா. ஒரு ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கோங்களேன். ஒரு பார்க்கறதுக்கு ஒரு வீணை மாதிரி இருக்கும்னு. ஆனா அதை தோல்ல போட்டுட்டு இருப்பா. அதை வச்சு அதை மீட்டின்டே பாட்டு பாடுவா. ஸோ அந்த விதத்துல they make a living by entertaining people and they often led a nomadic life. ஒரே ஊர்ல இருக்க மாட்டா, அடிக்கடி மூவ் பண்ணிட்டு இருப்பா அந்த மாதிரிலாம். பட் எனிவே இவர் வந்து பாணர் பேரண்ட்ஸ் வளர்த்ததுனால இவரும் இந்த யாழ் வாசிக்கிறதுலாம் நல்லா கத்துன்ட்டார் அவர். ஸோ அதனால அவர் வந்து இந்த அந்த ரிவரோட சவுத் ஷோர்ல நின்னுண்டு யூ வில் லுக் அக்ராஸ் த ரிவர். அவர் வந்து நல்ல பாட்டுகள் இந்த யாழை மீட்டுண்டு எம்பெருமானை பத்தி ரொம்ப பக்தியுள்ள பாட்டுகள் பாடிண்டு தன்னை மறந்து நிற்பாராம் அவர். அந்த அந்த மாதிரி நிற்பாராம் அவர். நம்ம வந்து இதுல பெரியாழ்வார் சொல்ற சாதிக்கிறாரோ இல்லையோ, கண்ணன் வந்து புல்லாங்குழல் வாசிக்கிறச்சே பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப, எல்லா பேர்ட்ஸும் தங்களோட நெஸ்ட்டை விட்டு வந்து இங்க வந்து நின்று அவன் குழல் வாசிக்கிறத கேட்டு அசையாம நிற்குமாம். அதே மாதிரி கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்து இறங்கி செவி ஆட்டகில்லாவே. அதே மாதிரி இந்த மாடுகள் கண்ணுக்குட்டிகள்லாம் என்ன பண்ணுவோம், அப்படி புல்லு மேயரிச்சு எப்படி காலை நன்னா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்குமோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிட்டு தலையை குனிஞ்சுட்டு இறங்கி செவி ஆட்டகில்லாவே. நார்மலி மாடுகள் வந்து காதுகளை ஆட்டின்னு இருக்குங்கள். ஆனா இந்த இவன் கண்ணன் புல்லாங்குழல் வாசிக்கிறச்சே அதுகள் காது ஆட்டுறதை கூட மறந்து போயிடுங்களாம். ஏன்னா காதை ஒருவேளை ஆட்டினாக்க ஒருவேளை மேபி யூ வில் மிஸ் அ போர்ஷன் ஆஃப் தட் மியூசிக். அதனால அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்படி ஸ்டிஃபா வச்சுருக்குங்களாம். எதுக்கு சொல்றேன்னாக்கா அந்த மாதிரி இவரும் வந்து தன்னுடைய யாழை மீட்டிண்டு நல்லா உருக்கமான பாட்டுக்கள்லாம் பாடுவாராம். ஸோ எனிவே ஒரு நாளைக்கு அவர் பாடிட்டு கட்சி. ஸோ திஸ் இஸ் ஒன் வெர்ஷன் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஸ்டோரி. அப்படி போயிட்டு இருக்கச்சே ஒரு நாளைக்கு வந்து இந்த ஸ்ரீரங்கத்துல உள்ள ஒரு எம்பெருமானுக்கு சேவை பண்ற ஒரு பட்டர் வந்து, அவருக்கு பேர் லோகசாரங்க முனிவர்னு. அவர் வந்து திருமஞ்சனத்துக்கு அவருக்கு காவேரியில ஜலம் எடுக்கிறதுக்கு வர்றார். வரப்பச்சு அவர் வந்து ஜலம் எடுத்துட்டு போற வழியில வந்து அந்த திருப்பாணாழ்வார் நின்று இருக்கார். இல்ல இந்த யாழ் இதுல இந்த பிக்சர்ல தெரியல, பட் யாழ் ஒண்ணு வச்சுட்டு இருக்காருன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அவரோட வழியில அந்த லோகசாரங்க முனிவர் வந்து அவர் திருமஞ்சனத்துக்கு ஜலம் எடுத்துட்டு போற வழியில இவர் நின்றுட்டு கண்ணை மூடிண்டு தன்னை மறந்துண்டு ரங்கநாதனையே பத்தி நினைச்சுட்டு இருக்கார். இந்த லோகசாரங்க முனிவர் வந்து வழிவிடுங்கோ வழிவிடுங்கோ சுவாமின்னு 2-3 தரம் சொல்லி பார்க்கிறார் அவர்.
சொல்லி பார்த்தாலும் இவருக்கு மெய்மறந்து நிக்கிறதுனால அவருக்கு காது கேட்கல. அதனால லோகசாரங்கமுனி திஸ் இஸ் ஒன் வெர்ஷன் ஆஃப் த ஸ்டோரி. லோகசாரங்கமுனி ஒரு குட்டி கல்ல எடுத்துன்னு ஜஸ்ட் டு கெட் ஹிஸ் அட்டென்ஷன் அது தூக்கி போட்டார் அப்படிங்கிற மாரி சொல்லுவா. அந்த தூக்கி போட்ட உடனே அது வந்து அவர் மேல பட்டுதான். திருப்பாண ஆழ்வார் மேல பட்டுதான். அது பட்ட உடனே அவர் வந்து "ஐயய்யோ! சாரி சுவாமி அது நான் எனக்கு தெரியாம க்ஷமிக்கணும்" அப்படிங்கிற மாரி சொல்லி அவர் ஒதுங்கிடுறாரு. தென் ஹி ரியலைசஸ் தட் ஹி வாஸ் இன் த வே அப்படிங்கிற மாரி. ஸோ அக்கார்டிங் டு திஸ் வெர்ஷன் ஆஃப் த ஸ்டோரி இந்த லோகசாரங்க முனிவர் வந்து அவர் கோவிலுக்கு போன உடனே அவர் வந்து ரங்கநாதனுடைய நெத்தியில வந்து ரத்தம் வருதான் அது பார்த்தாராம். ஏன்னா இவர் வந்து திருப்பாணாழ்வார் மேல போட்ட கல்லு வந்து இந்த ஸ்ரீரங்கனுக்கு வந்து நெத்தியில பட்டு அவனுக்கு ரத்தம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றா கதையில. ஸோ அதனால வந்து இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம போயிடுத்துது. அவருடைய கனவுல வந்து எம்பெருமான் வந்து சொல்றான், அந்த பார்வம் அந்த நீ வந்து பாகவத அபசாரம் பண்ணிட்டீர், அதனால அவன்கிட்ட போய் இந்த மன்னிப்பு கேட்டுண்டு அவனை நீர் கோவிலுக்கு அழைச்சின்னு வாரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் வந்து அதாவது எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் பகவத் அபசாரத்தை விட பாகவத அபசாரம்ங்கிறது இட்ஸ் அ வேர்ஸ் சின் அப்படிங்கிற மாதிரி. பகவத் அபசாரத்தை அவர் மன்னிச்சுடுவார், பாகவத அபச்சாரத்தை அவர் மன்னிக்க மாட்டார். யாருக்கு அபச்சாரம் நடந்ததோ அவாதான் மன்னிக்கணும் அப்படிங்கிறத இதை வந்து நம்ம வந்து இதுல பார்த்துருக்கோம். நம்ம நம்ம இந்த அம்பரீஷன் கதை அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம் இல்லையா? அம்பரீஷன் கதை வந்து பார்க்கறச்சே சுதர்ஷன ஆழ்வார் இந்த சுதர்ஷன அஷ்டகம் கத்துக்கிறச்சே அம்பரீஷனோட கதை ஒன்று பார்த்தோம். அந்த அம்பரீஷன் வந்து எம்பெருமானுடைய பக்தன் அவன். அது எம்பெருமானுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அது தன்னுடைய பக்தன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறதுக்காக சோ மச் சோ அவர் வந்து தன்னுடைய திருவாழியே வந்து அவனுடைய ப்ரொடெக்ஷனுக்காக வேண்டி அனுப்பிச்சிருந்தாராம் அம்பரீஷன் கிட்ட. அந்த அம்பரீஷனை வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்து துர்வாச முனிக்கு அவன் மேல கோபம் வந்துருது. அஃப்கோர்ஸ் துர்வாச முனிக்கு கோபம் வருதுங்கிறது இட்ஸ் நாட் அ நியூஸ் வர்தி ஐட்டம். யூ won't find it on the first page of any newspaper. Maybe on the 13th page somewhere near the bottom துர்வாசருக்கு கோபம் வந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இருக்கும். என்ன அது டெய்லி நடக்கிற விஷயம் இது. ஆனா இந்த தடவை வந்து துர்வாசருக்கு வந்து அம்பரீஷன் மேல கோபம் வந்தது. அவர் ஒரு பூதத்தெல்லாம் அனுப்புறாரு அவனை கொன்னுடு அப்படிங்கிற மாதிரி. அந்த பூதத்தை வந்து இந்த திருவாழியான் வந்து கொன்னுட்டு துர்வாசரை சேஸ் பண்றார். அவர் ஓட விரட்டி அடிக்கிறது அந்த அந்த திருவாழியான் வந்து. அவர் எல்லா உலகங்களுக்கும் போய் எல்லாருக்கிட்டையும் சரணாகதி பண்றார், ஒன்றும் நடக்கல. கடைசியில எம்பெருமான் கிட்டே வந்து சரணாகதி பண்றார் அவர். அதைத்தான் வந்து அப்பதான் எம்பெருமான் சொல்றார் அவர் வந்து, சுவாமி நான் வந்து அடியாருடைய பக்தன் நான், அடியாருடைய தாசன் நான் அப்படிங்கிறார். அதாவது நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம வந்து எம்பெருமானுடைய அடியார் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு இருக்கோம். அவர் வந்து கதையை மாத்திடுறாரு. அவர் சொல்றாரு வந்து அடியாருக்கு நான் அடியான் சுவாமி, அதனால வந்து நீ அந்த அம்பரீஷனுக்கு பண்ண அபசாரத்தை என்னால மன்னிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதனால நீ ஞாபகம் வச்சுக்கோ சுவாமி, ஞானமும் தபசும் மாத்திரம் இருந்தா போராது, ஒரு வினயமும் இருக்கணும். அப்படி வினயமும் இருந்தா தான் அது வந்து இதை எல்லாரும் மதிப்பா. அதனால நீர் பண்ண வேண்டியது என்னன்னாக்க, நீர் வந்து பாகவத அபச்சாரம் பண்ணியிருக்கேர், அதனால அந்த அம்பரீஷன் கிட்டே போய் வந்து மன்னிப்பு கேட்டு அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேளும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது இது நம்ம நாராயணியத்திலேருந்து ஒரு ஸ்லோகம் இதை நம்ம டிஸ்கிரைப் பண்றது நம்ம பார்த்தோம். அதை பூயோ பவன் நிலையமேத்ய முனிம் நமந்தம். அதாவது பட்டத்திரி வந்து எம்பெருமான் கிட்ட பேசுறார், சுவாமி அந்த முனி இருக்கானே அந்த துர்வாசருங்கிற முனி வந்து he reached your abode, he reached வைகுண்டம் and prostrated, நமக பண்ணார், நமந்தம்னு சொல்றார். அதுக்கு அப்போ வந்து நீ என்ன சொன்னங்கிறது அடுத்த லைன்ல சொல்றார், प्रोचे भवान अहम ऋषेये ननु भक्तदासः. प्रोचे भवान अहम ऋषे ननु भक्तदासः. ऋषे ओ ऋषिये, அகம் நான், பக்ததாசக பக்தருடைய தாசன் நான், நனு நிச்சயமா நான் பக்தனுடைய தாசன் தான் அப்படின்னு சொன்னாராம். அதனால அடுத்த லைன்ல புத்திமதி சொல்றாரு பாருங்க, ஞானம் தபஸ்ய வினயான் வேதமேவ மான்யம். ஞானமும் தபஸும் மாத்திரம் இருந்தா போராது, அது வினயத்தோட சேர்ந்து இருந்தா தான் அதை வந்து எல்லாரும் மதிப்பாத. யாஹ்யம்பரீஷ பதமேவ பஜேதி பூமன். யாஹ் அம்பரீஷ, யாஹினாக்க போன்னு அர்த்தம். அம்பரீஷன் கிட்ட போய் பதம் ஏவ அவன் காலில் விழுந்து அவன் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவங்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு இதி பூமன் அப்படின்னு நீர் சொன்னீர் அப்படிங்கிற மாதிரி பட்டத்திரி வந்து
எம்பெருமான் கிட்ட பேசுறாரு. அதாவது எதுக்கு சொல்றேன்னாக்க, பாகவத அபச்சாரம் பண்ணா பாகவதன் தான் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி துர்வாசரை வந்து அம்பரீஷன் கிட்ட அனுப்பிச்சிட்டாரு எம்பெருமான். அதே மாதிரி எம்பெருமான் வந்து லோகசாரங்க முனிவர்கிட்ட, நீர் வந்து அந்த பாகவதருக்கு அபச்சாரம் பண்ணிட்டு நீர் தான் அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவனை கோவிலுக்கு கூட்டிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ லோகசாரங்க முனிவர் வந்து அடுத்த நாள் போறார். அவர்கிட்ட சொல்றார், திருப்பான் ஆழ்வார்கிட்ட சொல்றார், சுவாமி நான் என்னை க்ஷமிக்கணும், நான் ரொம்ப இது பண்ணிட்டேன், அபசாரம் பண்ணிட்டேன், அதனால வாரும் இந்த எம்பெருமானுடைய கட்டளை, ஸ்ரீரங்கத்துக்கு நான் உன்னை அழைச்சின்னு போறேன்னு. திருப்பாணாழ்வார் சொல்றார், சுவாமி என்னுடைய குலம் உமக்கு தெரியாது, என்னுடைய கால்கள் அந்த ஸ்ரீரங்கத்துல படக்கூடாது அப்படின்னு. அதை பத்தி கவலைப்படாதையும், என் தோல் மேலேயே ஏறி உட்காரும் சுவாமின்னு அப்படிங்கிறார். அதனால்தான் அவருக்கு முனி வாகனர்னு பேர் வந்தது. ஏன்னா லோகசாரங்க முனிவரை ஒரு வாகனமா அவருடைய தோல் மேல ஏறி உட்கார்ந்துட்டு ஒரு வாகனமா யூஸ் பண்ணிட்டு அவர் ஸ்ரீரங்கத்துக்கு வராரோ இல்லையோ, அதனாலதான் முனிவாகனர் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பேர் ஒண்ணு உண்டு. அதை நம்ம பின்னாடியும் பார்ப்போம் அதை. ஸோ லோகசாரங்க முனிவருடைய தோல்ல ஏறி வராரவர். வர சமயத்துல அவர் கோவிலுக்கு வரத்துக்கு முன்னாடியே ஸோ அப்பதான் அந்த அமலநாதி பிரான் அப்படிங்கிற பதிகம் பிறந்தது. அப்போ என்னன்னாக்கா என்ன சொல்றாருனாக்கா, நிறைய வியாக்கியானத்துல சில பேர் என்ன சொல்றாரு, சில வியாக்கியான கர்த்தாஸ் என்ன சொல்றாருனாக்க, கோவிலுக்கு வரத்துக்கு முன்னாடியே அவருக்கு ஞான திருஷ்டியில எம்பெருமான் வந்து தன்னை காட்ட ஆரம்பிச்சிட்டானா. அதனால அவர் வந்து எம்பெருமானை பத்தி எம்பெருமானுடைய திருமேனி அழகா அனுபவிச்சு அவர் அப்பவே பாட ஆரம்பிச்சிட்டார். அவர் ஈவன் பிஃபோர் ஹி ரீச் த டெம்பிள். இன்ஃபேக்ட் முதல் 9 பாசுரம்ஸ் வந்து அது வந்து ஹி கம்போஸ் தம் ஈவன் பிஃபோர் ஹி ரீச் த டெம்பிள். 10வது பாசுரம் மாத்திரம் கோவில் வந்ததுக்கு அந்த சமயத்துல அவர் கோவிலுக்கு வந்துட்டார் அவர். அந்த சமயத்துல அப்போ வந்து 10வது பாசுரம் மாத்திரம் கோவில்ல கம்போஸ் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா சில பேர் வந்து சொல்றா இல்ல எல்லா பாசுரங்களும் கோவில் வந்ததுக்கு அப்புறம் தான் கம்போஸ் பண்ணான்னு. பட் ஆனாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய வாச்சான் பிள்ளை எல்லாம் வந்து சொல்றாரு, முதல் 9 வந்து வெளியில கோவிலுக்கு வெளியில அப்படிங்கிற மாதிரி சொல்றார். எதுக்காக வேண்டி அப்படி சொல்றேன்னாக்க, முதல் 9 பாசுரத்துல பார்த்தேன்னாக்க அவர் வந்து சொல்லுவாரு, சிந்தனை என்னுடைய சிந்தனையில தெரிகிறேர், என்னுடைய உள்ளத்துல இருக்கேர், என்னுடைய உள்ளத்துல இருக்கேன்னு 2 தரம் சொல்றார். அடியேனை ஆட்கொண்டதே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். உய்ய கொண்டதேன்னு சொல்றார். என் சிந்தை கவர்ந்ததுவேன்னு சொல்றார். என்னை பேதமை செய்தனவே சொல்றார். நிறை கொண்டது என் நெஞ்சினையேன்னு. ஸோ என்னுடைய உள்ளத்துல தெரிகிறது, என்னுடைய நெஞ்சில தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இட் டசன்ட் சே தட் ஐ saw him with my naked eyesன்னு. ஆனா 10வது பாசுரத்துல மாத்திரம் சொல்றார், என் அமுதினை கண்ட கண்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ 10வது பாசுரத்து மாத்திரம் அவர் ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா என் அமுதினை கண்ட கண்கள்னு என் கண்ணால பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரோ இல்லையோ. அதனால அந்த 10வது பாசுரம் மாத்திரம் பாடுறச்சை மாத்திரம் அவருக்கு ஆக்சுவல் தரிசனம் கிடைச்சது அவருடைய நேக்கட் ஐஸ்க்கு. அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு யோக திருஷ்டியில அவருக்கு தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். பட் எனிவே, ஸோ ரிகார்ட்லெஸ் ஆஃப் தோஸ் டிஃபரன்ஸ் இன் டீடைல்ஸ், அவர் அப்பதான் அந்த அமர்லாதி பிரான் அப்படிங்கிற பதிகமே பிறந்தது, இந்த பிரபந்தமே பிறந்தது. ரொம்ப அழகா எம்பெருமானுடைய அழகை வந்து அனுபவிக்கிறார். அதாவது எம்பெருமானே தன்னுடைய அழகை வந்து அவருக்கு வந்து காமிக்கிறானா. இன்ஃபேக்ட் இதை வந்து நீங்க தனியன்கள்லையும் பார்ப்பேன் நீங்க. அதாவது இவரா வந்து போய் பார்க்கல, எம்பெருமானே வந்து தன்னுடைய அழகை காமிச்சுட்டு இருந்தான். காட்டவே கண்ட பாத கமலம்னு சொல்லுவா, எம்பெருமானே வந்து காமிச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஸோ எனிவே அந்த மாதிரி 10 பாசுரங்கள் வந்து பாடின்னு வரார். 10வது பாசுரம் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் 10வது பாசுரத்தையும் சொல்றார், என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இவ்வளவு அழகான திருமேனியை பார்த்த ஒரு கண்கள் வந்து இனிமே வேற ஒன்னுத்தையும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றார். பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் கர்ப்ப கிரகத்துக்குள்ள நுழையிறார். அப்புறம் அவர் எம்பெருமானுடைய கலந்துடுறார் அப்படிங்கிற மாதிரி. பார்த்தால இவ்வளவு ரொம்ப ஒரு 10 பாசுரங்கள் அவர் வந்து லோகசாரங்க முனிவர் வந்து காவிரி நதியோட இந்த கரையில அவர் பிக்கப் பண்றார், சவுத் சைட்ல பிக்கப் பண்றார். அப்புறம் மேபி அக்ராஸ் த ரிவர் நடந்து போறார். அப்புறம் ஸ்ரீரங்கத்து கோவில் வரைக்கும் போய் சேர்றார். எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? மேபி 1 hour ஆயிருக்குமா, 2 hour ஆயிருக்குமா? அந்த 1 or 2 hours அவர் வந்து 10 பாசுரங்களை கிரியேட் பண்றார். அதுக்குள்ள எம்பெருமானுடைய கலந்துடுறார். ஆஹா, எவ்வளவு ஒரு ஒரு ஸ்டோரி புக் எண்டிங்னு சொல்லுவாள் இல்ல, இதை விட எப்படி ஒரு பெட்டர் ஸ்டோரி இருக்க முடியும்? இது வந்து பாருங்க, எவ்வளவு கஷ்டமே இல்லாம அவர் வந்து எம்பெருமான் அடைஞ்சிட்டார். இதுக்கு சொல்றேன்னாக்க, இதை வந்து நீங்க கம்பேர் இட் வித் த லைஃப் ஆஃப் ஸ்ரீ நம்மாழ்வார். நம்மாழ்வார் வந்து பார்த்தேன்னாக்க, அவர் வந்து நிறைய சமயங்கள்ல கதறார், சுவாமி என்னை அழைச்சுக்கோம், என்னை அழைச்சுக்கோம், எனக்கு வந்து இந்த உலகம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். நம்ம கூட நம்ம உலகம் உண்ட பெருவாயா அப்படிங்கறது பார்த்திருக்கோம் இல்லையோ. திணறார் சார்ங்கத்து உனபாதம் சேருவது அடியேன் என்னாலே, என்னைக்கு சுவாமி உம்முடைய திருப்பாதத்தை நான் அடைய போறேன்,
நொடியார் பொழுதும் உனபாதம் காண நோலாது ஆற்றேனே. சுவாமி எனக்கு என்னால ஒரு க்ஷணம் கூட பொறுக்க முடியலையே சுவாமி. நான் நோன்பு கின்பு ஒண்ணும் பண்ணல. ஆனா நோன்பு ரொம்ப நாளா நோன்பு பண்ணி வெயிட் பண்றவா எவ்வளவு ஒரு இம்பேஷன்ட்டா ஆவாளோ, அந்த மாரி இம்பேஷன்ட்டா ஆயின்றிருக்கேனே அப்படிங்கிற மாரி சொல்றார். அப்புறம் இன்னொரு பாசுரத்த ஒரு நம்மளுடைய ஹிருதயத்த உருக்குற மாரி சொல்றார். எனக்கு ஸ்பேஸ் இல்லாதனால அந்த பாசுரம் போடல அது. திருவாய்மொழி 3.2.1 அது. "முன்னீர் ஞாலம் படைத்த எம்முகில் வண்ணனே, அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன். வெந்நாள் நோய்வீய வினைகள் வேரறப் பாய்ந்து, எந்நாள் யான் உன்னை இனி வந்து கூடுவேனே." சுவாமி என்னைக்கு சுவாமி நான் உன்னை வந்து உம்மை வந்து நான் சேரப் போறேன்னா, முன்னீர் ஞாலம் படைத்த எம் முகில் வண்ணனே, இந்த கடல் சூழ்ந்த உலகத்தை படைச்சீங்க எம்பெருமானே, எம் முகில் வண்ணனே, கார்மேக வண்ணனே, அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி. சுவாமி நீர் ஒரு பெரிய மிஸ்டேக் ஒண்ணு பண்ணிட்டே. எனக்கு போய் ஒரு சரீரம் கொடுத்து இந்த பூமண்டலத்துல தள்ளி விட்டீர் ஒரு காலத்துல, அனாதி காலத்துக்கு முன்னாடி. அந்நாள் நீ தந்த ஆக்கையின், ஆக்கைனாக்க சரீரம். அன்னைக்கு நீர் எனக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து இந்த உலகத்துல போய் நீ இது பண்ணு, சம்சாரத்துல நீ இது நுழ, அப்புறம் வந்து கஷ்டப்பட்டு அப்புறம் ஃபைனலி கம் பேக் அண்ட் ரீச் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்கிட்ட கொடுத்து இது இங்க இறக்கி விட்டேர் நீர் என்ன. வெந்நாள் நோய் வீய வினைகளை வேரறப் பாய்ந்து, வெந்நாள் நோய் வீய அந்த சம்சாரம்ங்கிற நோய் வந்து தீர்ந்து, வினைகள் வேரறப் பாய்ந்து, என்னுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்கள் எல்லாமே போய், எந்நாள் யான் உன்னை இனி வந்து கூடுவனே, என்னைக்கு சுவாமி நான் உம்மை வந்து சேரப் போறேன் அப்படின்னு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது 3வது இதுல 3ஆம் பத்திலேயே சொல்றார் அவர். அதாவது ஒவ்வொரு தரமும் இவர் நம்மாழ்வார் வந்து, "சுவாமி என்னைக்கு சுவாமி நான் உம்மை வந்து சேரப் போறேன்? என்னைக்கு சுவாமி உம்மை வந்து சேரப் போறேன்னு" சொல்றச்ச அவர் வந்து சுவாமி எம்பெருமான் சொல்றார், "சுவாமி அவசரப்படாதேயும், இன்னும் ஒரு பதிகம் சொல்லணும், இன்னொரு பதிகம் சொல்லணும்னு கொஞ்சம் கொஞ்சமா டபாச்சுன்னு வர்றார்." எதுக்கு சொல்றேன்னாக்கா, திருப்பாணாழ்வாருக்கு வந்து கிடைச்ச பாக்கியம் அவருக்கு நம்மாழ்வாருக்கு கிடைக்கல. ஸோ அந்த விதத்துல அந்த திருப்பாணாழ்வார் வந்து இன்னும் கொஞ்சம் கூட வசத்தின்னு சொல்லலாம். அதெல்லாம் எம்பெருமானுடைய கட்டாட்சம் அவருக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிருது அப்படிங்கிற மாரி. அதனால தான் இத வந்து இத ஸ்டோரி புக் எண்டிங் அப்படிங்கிற மாரி சொல்லி எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் a சிம்பிள் ஸ்டோரி ஆஃப் ஹவ் அமலனாதிபிரான் கேம் அபவுட். ஸோ பேசிக்கலி அது எம்பெருமான் வந்து தன்னுடைய அழக தானே காமிக்கிறான். அத அவர் பாதாதி கேசாந்தமா கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிக்கிறார். கடைசில வந்து சொல்றார், அது வந்து இந்த மாரி இப்படிப்பட்ட எம்பெருமானை எனக்கு என்னுடைய கண்ணாலே பார்த்துட்டேன். நான் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. எனக்கு வேற ஒண்ணுமே பார்க்க வேண்டாம் சுவாமின்னு சொல்றார். நான் ஒரு குயிக்கா ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஷைவைட் நாயன்மார்ஸ் இருக்காளே, நாயனார்னு சொல்லுவா, நாயன்மார்கள்னு சொல்லுவா. ஸோ அதுலயும் வந்து இந்த மாரி அதாவது இவர் வந்து திருப்பாணாழ்வார் அவர் இருந்த குலத்துக்கு படி பார்த்தாக்க he would not have been allowed inside the temple. அது ஆனா எம்பெருமான் வந்து he made sure that he got to visit the temple and see him அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி சைவைட் நாயன்மார்கள்லையும் ஒரு ஸ்டோரி ஒன்று உண்டு. அதாவது நந்தனார்னு சொல்லுவா அல்லது திருநாளை போவார்னு சொல்லுவா. அந்த அந்த நாயனாருடைய பேர் வந்து அவர் வந்து என்னன்னாக்க அவரோட பேர் வந்து திருநாளை போவார். அந்த பேரே ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேர் அது. அவருக்கு எப்பவும் இந்த சிதம்பரத்துக்கு போய் இந்த நடராஜனை தரிசிக்கணும். எவர் ரிமெம்பர் தட் இஸ் அ ஷைவைட் நாயன்மார். அவருக்கு அதனால சிதம்பரத்துக்கு போய் நடராஜ பெருமாளை தரிசனம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதனால அவர் அடிக்கடி சொல்வாராம், நான் சிதம்பரத்துக்கு போறேன், நாளைக்கு நான் சிதம்பரத்துக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வாராம். ஆனா ஒவ்வொரு தரமும் அது போஸ்ட்போன் ஆயிட்டே இருக்குமா. அதனால இன்னைக்கு வந்து நாளைக்கு போறேன் போறேன் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்வார். இந்த குலசேகர ஆழ்வார் சொல்றோமோ இல்லையோ, துஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம்னு. இது குஷ்யத்தே யஸ்ய நகரே ரங்க யாத்ரா தினே தினே, தினம் தினம் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு யாத்திரை போகணும் அப்படிங்கிறது கேட்டுட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இவர் வந்து நான் நாளைக்கு போறேன் சுவாமி அப்படிம்பாராம். நாளைக்கு வந்ததுக்கு அப்புறம் இல்ல சுவாமி இன்னைக்கு போக முடியல, பட் நாளைக்கு நான் நிச்சயமா போறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படி வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுத்து இது நாளைக்கு சொல்லிட்டு இருக்காரு. அதனால அவருடைய பேரே வந்து நாளை போவார், திருநாளை போவார் அப்படிங்கிற மாதிரி. ஓ அந்த சுவாமியா, ஓ அவர் திருநாளை போவார் சுவாமி அப்படிங்கிற மாதிரி. அதாவது நாளைக்கு போறேன்னு சொல்றாரோ இல்லையோ, அவர் வந்து திருப்புன்கூர் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரத்துக்கு போறார். சீர்காழி பக்கத்துல இருக்கு. அந்த சீர்காழி பக்கத்துல போறார். அவர் அந்த க்ஷேத்திரத்துல அவருடைய இன்டென்ஷன் என்னன்னாக்க, அவரும் அவர் பிறந்த குலத்தினால he was not allowed inside the temple in those days, just like திருப்பாணாழ்வார் மாதிரி. அவருடைய பிளான் என்னன்னாக்க, கோவிலுக்கு வெளியில நின்னுண்டு சிவபெருமான தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா போய் பார்க்கிறார், இந்த திருப்பன்கூர் க்ஷேத்திரத்துக்கு போய் பார்க்கிறார். ஒரு பெரிய நந்தி ஒண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கு சிவபெருமானுக்கு முன்னாடி.
அதனால அவர் வந்து ஐயோ அந்த நந்தி வந்து சுவாமி நான் கோவிலுக்கு உள்ளுக்குள்ள வந்து தரிசனம் பண்ணணும்னு கூட எனக்கு அந்த அந்த மாதிரி ஐம் நாட் இன்சிஸ்டிங் ஆன் இட் சுவாமி. வெளியிலேருந்து பார்த்தாலே போறோம். பட் ஆனா இந்த நந்தி வந்து ஒரு மலை மாதிரி இருக்கே சுவாமி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்றார். அத வந்து இந்த கோபாலகிருஷ்ண பாரதிங்கிறவர் ஒரு பாட்டை அது பண்ணியிருக்கார் அவர். நான் பட் ஐ ஃபினிஷ் த ஸ்டோரி அண்ட் தென் ஐ கோ த்ரூ தட் சாங். அப்போ வந்து இவர் சுவாமி உம்முடைய நந்தியை கொஞ்சம் விலகச் சொல்ல முடியுமா? ஸோ தட் நான் கோவிலுக்கு வெளியில இருந்துட்டே உம்மை தரிசனம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த நந்தனார். அப்போ வந்து சிவபெருமான் சொல்றாராம், நந்தி கிட்ட சொல்றாராம், சற்றே விலகிரும் பிள்ளாய் சன்னிதானம் மறைக்குதாமே அப்படின்னு சொல்றாராம். இப்ப நந்தி கொஞ்சம் ஒதுங்கிக்கோ, நீ என்ன மறைக்கிறியாமே அப்படின்னு என்னுடைய பக்தன் சொல்றான் அப்படிங்கிற மாதிரி சிவபெருமான் சொல்றாராம். அதனால அந்த நந்தி கொஞ்சம் மூவ் பண்ணித்தான் அதனால அவர் வந்து திருநாங்கூர் திருப்புன்கூர் க்ஷேத்திரத்துல அவர் கோவிலுக்கு வெளியில இருந்து எம்பெருமான தரிசனம் பண்ண முடியுமா. ஸோ இன்னைக்கு கூட போனேன்னாக்க அந்த திருப்புன்கூர் க்ஷேத்திரத்துல நந்தி வந்து இங்க பார்த்தேன்னாக்க யூ தெரியும் இட்ஸ் நாட் அட் த சென்டர். நாட் ஓன்லி தேட் அது பாடியே ஒரு மாதிரி ஒரு ரைட் சைடில் அப்படி லீன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா வெளியிலேருந்து பார்க்குற நந்தனாருக்கு வந்து தரிசனம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதை வந்து நந்தனார் சரித்திரம்னு கோபாலகிருஷ்ண பாரதி ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. அதுல வந்து எப்படின்னாக்க வழிமறைத்திருக்குதே அந்த நந்தனார் சொல்றானா அந்த திருநாளை போவார் சொல்றார், சுவாமி இந்த இது வந்து நந்தி வந்து வழியை மறைச்சுன்னு இருக்கேன் உமா பார்க்கணும்னு நினைச்சுட்டு இருக்கேன் அந்த ஆனா பார்க்க முடியல. ஏன்னா அந்த லைன் ஆஃப் சைட்டை மறைச்சுன்னு இருக்கே சுவாமி. மலை போலே ஒரு மாடு படுத்திருக்கே ஒரு பெரிய ஹில் மாதிரி படுத்துன்னு இருக்கே சுவாமி. பேசாம உம்முடைய பையன் வந்து இந்த இவ்வளவு பெருசா ஒரு வாகனம் வச்சுக்கணுமா சுவாமி. உம்முடைய திருக்குமாரன் இருக்கானே இந்த கணபதினு ஒருத்தர் இருக்கானே அவன் வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு சுண்டெலிய வாகனமா வச்சுட்டு இருக்கானே. அது மாதிரி நீரும் ஒரு சுண்டெலியோ அல்லது ஒரு குருவியையோ அல்லது ஒரு எறும்பையோ வாகனமா வச்சுட்டு இருக்க கூடாதா சுவாமி. இவ்வளவு பெரிய ஒரு ரிஷபத்தையா போய் வாகனமா வச்சுக்கணும். அதுவும் அது யானை மாதிரி இருக்கே அது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மலை போலே ஒரு மாடு படுத்திருக்குதே. இந்த மாடு இந்த ரிஷபம் வந்து ஒரு பெரிய மலை மாதிரி படுத்திருக்கே சுவாமி. பாவி பறையன் பறையன்கிறது ஒரு லோ கிளாஸ்ல பிறந்த நான் அப்படிங்கிற மாதிரி தி லோலி ஒன். பாவி பறையன் இந்த ஊரில் வந்து சேவிக்கணும்னு இந்த ஊருக்கு வந்திருக்கேன் சுவாமி. அப்படி இருந்தும் இவன் பாவம் தீரேனோ என்னுடைய பாவம் தேர்ட் பர்சன்ல சொல்றா திடீர்னு. என்னுடைய பாவங்கள்லாம் தீராதா சுவாமி ஏன்னா உங்களுடைய தரிசனம் கிடைக்கலங்கிறதுனால சொல்லி பாருங்க. இதுல வந்து உங்களுக்கு தெரியறதா அவருடைய எவ்வளவு மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குங்கிறத. சிமிலர் டு ஹவு திருப்பாணாழ்வார் மஸ்ட் ஹவ் ஃபெல்ட். பாதத்தில் சேரேனோ சுவாமி பின்ன நான் உம்முடைய திருவடியை அடைய முடியாதோ. ஏரேனோ சிவலோகநாத உம்முடைய சிவலோகத்துக்கெல்லாம் வந்து சேர முடியாதோ சுவாமின்னு சொல்றார். அப்புறம் சரணத்துல சொல்றார், தேரடியில் நின்று தரிசித்தாலும் போதும் சுவாமி. எனக்கு நான் கோவிலுக்கு உள்ளுக்குள்ள வரணும்னு இன்சிஸ்ட் பண்ணல சுவாமி. கோவிலுக்கு வெளியில தேர் நிக்கிறதே இந்த தேர் பக்கத்துல நின்று பார்த்தாலே போறோம் சுவாமி. கோவில்ல வரமாட்டேன் சுவாமி. வந்து உம்முடைய க்ஷேத்திரத்துடைய சாங்டிட்டியை நான் இது பண்ண மாட்டேன் சுவாமி. ஆனா உம்முடைய நந்தி வந்து ஓரடி விலகினால் போதும். ஒரே ஒரு அடி மூவ் பண்ணிக்க சொல்லும் சுவாமி. இங்கே நின்று உற்று பார்க்கவே நான் கொஞ்சம் ஒரு எட்டி பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் மூவ் பண்ணிக்க முடியுமா நந்திய. சற்றே ஆகிலும் விலகாதோ உந்தன் மாடு அப்படின்னு சொல்றாரு. அதை பண்ணுவேளா கொஞ்சம் மூவ் பண்ண வச்சிரும் சுவாமி அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பண்றார். சிவபெருமானும் சொல்றார், சற்றே விலகிரும் பிள்ளாய் சன்னிதானம் மறைக்குதாமே அப்படிங்கிற மாதிரி. ஸோ எப்படி வந்து ரங்கநாதன் வந்து திருப்பாணாழ்வார்க்கு தன்னுடைய தரிசனத்தை கொடுத்தானோ அதே மாதிரி சிவபெருமானும் வந்து இந்த திருநாளைப்போவாருக்கு தரிசனத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பெருமாள் வந்து எம்பெருமானா இருந்தாலும் சரி சிவபெருமானா இருந்தாலும் சரி தங்களுடைய அடியார்களை விட்டு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி. இதை வந்து ஒரு நல்ல ஒரு பாட்டை அவர் நாட்டக்குறிஞ்சி ராகத்துல செட் பண்ணியிருக்கார். ஒரே ஒரு செகண்ட் வந்து நான் இது பண்ணிடுறேன். நான் வந்து ட்ரை டு ரெண்டர் இட். அதாவது இந்த அடியன் வந்து இந்த பாட்டை கேட்டது எப்போன்னாக்க யாரு பாடி கேட்டேன் அப்படின்னாக்க அந்த காலத்துல ஜான் ஹிக்கின்ஸ்னு ஒரு பாகவதர் ஒருத்தர் இருந்தார். He was actually a Caucasian who had learned Carnatic music well enough to actually sing in concerts. அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஸோ அவரோட இது வந்தது. ஸோ நான் குயிக்காக ஒரே ஒரு செகண்ட் ஜஸ்ட் ரெண்டு அனுப்பலவி மகசா பகவியே பறையனிந்த ஊரில் வந்தும் ஈவன் பாவம் தீரேனோ பாகதத்தில் சேரேனோ ஏரேனோ சிவலோகநாத வழிமறை தீருக்குதே
மலை போலே ஒரு மாடு படுத்தே இருக்குதே ஐயா. ஸோ the similarity என்னன்னாக்க 2 பேரும் பிறந்த குலத்தினால திருப்பாணாழ்வாரும் சரி, திருநாளைப்போவாரும் சரி, they were not allowed to visit the temple directly. பட் இருந்தாலும் 2 பேருடைய கேஸ்லயும் எம்பெருமானும் சரி, சிவபெருமானும் சரி, they made sure that that the kulam did not come in the way of the Alvar and this திருநாளைப்போவார் getting a darshan of எம்பெருமான் அப்படிங்கிற மாதிரி. சரியா? ஸோ இந்த க்ஷேத்திரத்தை திருவுரையூரை பற்றி ஒரே சொல்லிடுறேன். இந்த திருவுரையூருங்கிறது வந்து ரொம்ப ஸ்ரீரங்கத்துக்கு ரொம்ப பக்கத்துல உள்ள க்ஷேத்திரம் அது. இந்த உறையூருங்கிறது இட் ஆக்சுவலி யூஸ் டு பி த கேபிட்டல் ஆஃப் தி சோழா கிங்டம் அப்படிங்கிற மாதிரி உறையூர்னு சொல்லுவா. அதுக்கு மற்ற பேர்களும் உண்டு. உரந்தை அப்படிங்கிற பேர்கள் நீ கேள்விப்பட்டிருக்கலாம். அல்லது திருக்கோழின்னு கூட சொல்லுவா. திருக்கோழின்னாக்கா அதுக்கு அந்த அந்த ஊருக்கு எப்படி திருக்கோழின்னு பேர் வந்ததுனாக்க ஒரு குட்டியா ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லுவா. அதாவது அந்த ஊர்ல வந்து இந்த சோழராஜாவுடைய யானைய வந்து ஒரு கோழினாக்க ரூஸ்டர்னு வச்சுக்கோங்களேன். ரூஸ்டர் வந்து ஒரு சோழராஜாவுடைய யானைய ஒரு கோழி வந்து சண்டை போட்டு ஜெயிச்சுடுத்தான் அது. ஸோ அந்த சோழராஜா பார்த்தானா, என்னது இந்த ஊர் கோழியே வந்து இவ்வளவு வீரம் இருக்கு அதுக்கு. அதனால இந்த ஊர் ஜனங்கள் எவ்வளவு வீரமா இருப்பா. அதனால நான் இதையே நான் தலைநகரா வச்சுடுறேன். இதையே நான் கேபிட்டல் சிட்டியா வச்சுடுறேன். ஃப்ரம் நவ் ஆன் henceforth this shall be my capital city அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை வச்சிருந்தானா. ஸோ அந்த ஊருக்கு பேரே திருக்கோழி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுத்து. நேம்ட் ஆஃப்டர் இன் ஆனர் ஆஃப் தட் கோழி that supposedly beat that யானை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த கோழி வந்து அதாவது என்னன்னாக்கா சோழ ராஜ்யம் பொறுத்த வரைக்கும் இந்த கோழி வந்து ரொம்ப சண்டைக்கார கோழி போல இருக்கு. பட் ஆனால் சோழ நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அங்கே சண்டைக்கார ஆளா இருப்பா போல இருக்கு. அதாவது சுவாமி தேசிகன் வந்து அழகா சொல்றார், பகவத் தியான சோபானத்துல சொல்றாரு, சோழ நாட்டு பெண்கள் இருக்காளே அவளுக்கு கோபம் வந்ததுனாக்கா தாறுமாறா பேசி விட்டுருவாளாம். என்ன நான் வீட்டுல சொல்லிக்கணும் வந்துக்கிறியா அப்படிலாம் சொல்றாளோ இல்லையோ, அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருவாளாம். மெட்ராஸ்ல உள்ள ஆட்டோ ரிக்ஷா டிரைவர்ஸ்லாம் அவாக்கிட்ட இருந்து லாங்குவேஜ் லெசன்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாளாம். எதுக்கு சொல்றேன்னாக்கா அதை வந்து சுவாமி தேசிகன் பகவத் தியான சோபானத்துல சொல்றாரு. அவர் அது எப்படி என்ன சொல்றாருனாக்க, ஒரு இடத்துல சொல்றாரு எம்பெருமானுடைய கேசத்தை திருக்குறள் இருக்கு இல்லையா, கேசத்தை வர்ணிக்கிறச்சே சொல்றாரு, எம்பெருமானுடைய திருக்குறள் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்காதான், ஒரு அழகா கேர்ள்ஸ் இருக்குமா. அது அந்த கேர்ள்ஸா இருக்குன்னு அப்படி சொன்னா மாத்திரம் போறாதுன்னு தோணித்து போல இருக்கு சுவாமி தேசிகனுக்கு. ஏதாவது ஒரு அனாலஜி கொடுக்கணும் போல தோணித்து அவருக்கு. ஸோ அப்ப சொல்றாரு வந்து எப்படி சோழ நாட்டு பெண்களுக்கு கோபம் வந்ததுனாக்க அவளுடைய வார்த்தைகள் வந்து they will be not at all straight. அது அந்த மாதிரி இருந்தது, அந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி எம்பெருமானுடைய திருக்குறள் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். குப்பிய சோழி வச்சன குட்டிலைஹி குந்தளைஹி சிருஷ்ட மூலைன்னு சொல்றாரு. நம்ம படிச்சிருக்கோம் அந்த பகவத் தியான சோபானத்துல. குப்பியச்சோழி, குப்பியன்னாக்க ஆங்கிரி, சோழினாக்க the சோழா விமன், வச்சன குட்டிலை அவளுடைய வச்சனங்கள், அவளுடைய வேர்ட்ஸ் வந்து குட்டிலைகி வக்ரமா இருக்கும் இல்லையா, அது மாதிரி குந்தளைகி அவருடைய எம்பெருமானுடைய திருக்குறள்கள் வந்து ரொம்ப அழகா வந்து கேர்ள்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சரியா? அதான். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த க்ஷேத்திரத்தை பற்றி பார்த்தேன்னாக்க, இந்த க்ஷேத்திரத்துல வந்து பெருமாளுடைய பேர் வந்து அழகிய மணவாள பெருமாள் அண்ட் கமலவல்லி நாச்சியார். அங்கே திருப்பாணாழ்வாருக்கு ஒரு சந்நிதி ஒன்று இருக்கு. இந்த ஃபோட்டோ எடுக்கிறச்சே இந்த சந்நிதி மூடி இருந்தது போல இருக்கு. பட் இந்த லெஃப்ட்ல உள்ள பிக்சர் பார்த்தேன்னாக்கா இந்த முனிவாகனருங்கிறது தெரியும். லோகசாரங்க முனிவருடைய தோள் மேல திருப்பாணாழ்வார் ஏறி உட்கார்ந்துட்டு இருக்காருங்கிறது தெரியும். ஸோ அவருடைய சரித்திரத்தை இது பண்ற மாதிரி அவருடைய அந்த அந்த பிக்சரை டிரா பண்ணி வச்சிருக்காங்க. நான் இது வந்து சொன்னேனோ இல்லையோ, நம்பெருமாள் வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து இந்த நதியை தாண்டி வந்து இந்த உறையூர் க்ஷேத்திரத்துக்கு வந்து அங்க கமலவல்லி நாச்சியார் கூட சேர்த்தி பண்றாரோ இல்லையோ, அந்த சமயத்துல இதை எடுத்த போட்டோ இது. சரியா? அதான். ஸோ இந்த இந்த திருக்கோழியை வந்து இவர் பெரிய திருமொழியில வந்து இவர் திருமங்கை ஆழ்வார் வந்து மங்களாசாசனம் பண்றார். சில க்ஷேத்திரங்களை பார்த்தேன்னாக்க அந்த க்ஷேத்திரங்களுக்கு எத்தனை பாசுரங்கள் மங்களாசாசனம் பண்ணியிருக்குனாக்கா ஒரே ஒரு பாசுரம் தான் மங்களாசாசனம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த அப்படி அப்படி அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரே ஒரு பாசுரம் தான் மங்களாசாசனம் பண்ணியிருக்குனாக்கா யூ கேன் ஆல்மோஸ்ட் பெட் ஓகே அது மங்களாசாசனம் பண்ணவர் வந்து திருமங்கை ஆழ்வாராக தான் இருந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்துல தான் அது மாதிரி இது. ஸோ திருமங்கை ஆழ்வார் வந்து இதுல பாடியிருக்காரு. ஆக்சுவலா இந்த இந்த பதிகம் பார்த்தேன்னாக்க
திருநாகை சௌந்தரியராஜ பெருமாளை பத்தி அவர் வந்து நாயிகா பாவத்துல எழுதுறார் அவர். இந்த அச்சோ ஒருவர் அச்சோ ஒருவர் அழகிய அதாவது என்ன சொல்றார், கோழியும் கூடலும் கோயில் கொண்ட, அதாவது திருநாகையில போய் அந்த சௌந்தரியராஜ பெருமாளை பத்தி பாடுறச்சே அவருக்கு வந்து திருக்கோழியில வந்து பார்த்த பெருமாளும் திருக்கூடல்னு சொல்ற மதுரையில பார்த்த பெருமாளும் அவருக்கு ஞாபகம் வந்துருத்து. அதனால அவர் சொல்றாரு, இந்த பெருமாள் வந்து அவர் மாதிரியே இருக்கார் பத்தியான் அப்படின்னு. நாயிகா பாவத்துல பரகால நாயகி தன்னுடைய தோழி கிட்ட சொல்றாளாம், பத்தியா தோழியே இவ்வளவு அழகா இருக்கார் இவர் வந்து, இந்த திருநாகை சௌந்தரியராஜ பெருமாள் வந்து அந்த திருக்கோழியில வந்து சேவை சாதிக்கிறானே, அதே மாதிரி திருக்கூடல்ங்கிற மதுரையில சேவை சாதிக்கிறானே, அவன் மாதிரி அதுல கோவில் கொண்ட கோவலரே கோபாலன் மாதிரி இருக்கானே, ஒப்ப குன்றமன்ன பாழியம் தோளும் மலை மாதிரி அவனுக்கு தோள்கள் இருக்கு பத்தியா, மைட்டி பாழினாக்க மைட்டி ஷோல்டர்ஸ் இருக்கு பத்தியா, ஒரு 4 உடைய 4 ஷோல்டர்ஸ் இருக்கு பத்தியா, பண்டு இவர் தம்மையும் கண்டறியும், அதுக்கு முன்னாடி இவரை பார்த்த மாதிரி இல்லையே, வாழியரோ நம்ம பார்க்கல இது வரைக்கும் முன்னாடி, ஆனாலும் வாழியரோ பல்லாண்டு பல்லாண்டு மேகி லிவ் ஃபார் எவர், இவர் வண்ணம் எண்ணில் இவருடைய நிறத்தை பார்த்தா என்ன மாதிரி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தோம்னாக்க, மா கடல் போன்றுள்ள நன்னா கடல் வண்ணனா ரொம்ப அழகா இருக்கான். அவனுடைய கையில பாத்தியா, கையில் வெய்ய ஆழி ஒன்று நன்னா ஒரு ஃபயரி டிஸ்க் ஒன்று வச்சுட்டு இருக்கார், ஏந்தி ஒரு சங்கு ஒன்று கையில வச்சுட்டு இருக்கார், ஒரு சங்கு பற்றி. ஐயோ தோழியே எவ்வளவு அழகா இருக்கார் பத்தியா, அச்சோ ஒருவர் அழகி வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்படி இவ்வளவு அழகா ஒருத்தர் இருக்க முடியுமா தோழி அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுலதான் வந்து திருக்கோழியூர் வருது. கோழியையும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்றமன்ன பாழியம் தோளும் ஓர் 4 உடையர் பண்டிவர் தம்மையும் கண்டறியோம் வாழியரோ இவர் வண்ணம் எண்ணில் மாகடல் போன்றுளர் கையில் வெய்ய ஆழி ஒன்றேந்தி ஓர் சங்கு பற்றியே அச்சோ ஒருவர் அழகிய அச்சோ ஒருவர் அழகியவான்னு ஒவ்வொரு பாசுரமும் அந்த லைனோட முடியும். அச்சோ ஒருவர் அழகியவா, இவ்வளவு அழகா ஒருத்தர் இருக்க முடியுமா தோழியே அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ரொம்ப அழகான பாசுரம் அது. அந்த பாசுரம் தான் இந்த உறையூர மங்களாசாசனம் பண்ற ஒரே பாசுரம் அது. பிரபந்த சாரத்துல சுவாமி தேசிகன் இப்ப வந்து நம்ம டாக்கிங் அபவுட் திருப்பாணாழ்வார் பிரபந்த சாரம்னு ஒரு பிரபந்தம் ஒன்று சாதிச்சிருக்கார் அவர். அதனோட இன்டென்ட் என்னன்னாக்கா, அந்த பிரபந்தத்தோட இன்டென்ட் என்னன்னாக்கா, இட் வாஸ் மெயின்லி டு டாக்குமெண்ட் கீ இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆழ்வார்ஸ் அண்ட் தேர் பிரபந்தம்ஸ். ஆழ்வார்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்தா, எந்த ஊர்ல பிறந்தார், என்ன பிரபந்தம் எழுதியிருக்கா, எத்தனை பாசுரங்கள் இருக்கு அப்படிங்கிறத ஒரு கவிதை வடிவில் எழுதணுங்கிறதுக்காக, ரெக்கார்ட் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி இந்த பிரபந்த சாரம் அப்படிங்கிற ஒரு பிரபந்தத்தை கிரியேட் பண்ணியிருக்கார். அதுல வந்து அவர் திருப்பாண ஆழ்வாரை பத்தி சொல்றது பாருங்கோ, உலகறிய உலகறிய மலிபுகழ் கார்த்திகை மாதத்தில், அதாவது இவர் வந்து அமலநாதி பிரான்னு பாட்டு எழுதியிருக்காரோ இல்லையோ, அது வந்து உலகு அறிய அப்படின்னாக்க உலகத்துக்கே ஞானம் கொடுக்கிற மாதிரி இருக்கான் அது. அப்படிப்பட்டது அது வந்து அப்படி, அதாவது உலகத்துக்கு ஞானம் கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி மலி புகழ் ரொம்ப புகழ் வாய்ந்த கார்த்திகை மாதத்தில், தமிழ் மந்தான கார்த்திகை மாசம் இருக்கும் இல்லையோ, கார்த்திகை மாதத்தில் ரோஹிணி நாள், அவருடைய திருநட்சத்திரம் வந்து கார்த்திகை மாசம் ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறார். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வந்து இப்போ ரீசெண்டா வந்து அந்த முதல் 3 ஆழ்வார்களுடைய நட்சத்திரங்கள் செலிப்ரேட் பண்ணோம். அந்த 3 நட்சத்திரம் ஐப்பசி மாசத்துல அது 3 நட்சத்திரங்களும் ஒன் ஆஃப்டர் அனதர் சக்சசிவ் டேஸ்ல வந்ததோ இல்லையோ, அது மாதிரி திருமங்கை ஆழ்வாரும் திருப்பாண ஆழ்வாரும் சக்சசிவ் டேஸ்ல. அவர் திருமங்கை ஆழ்வார் வந்து கார்த்திகையில் கார்த்திகைன்னு சொல்லுவார், அதாவது கார்த்திகை மாசத்துல கார்த்திகை நட்சத்திரத்துல அவர் அவதரிச்சார். இவர் வந்து திருப்பாண ஆழ்வார் கார்த்திகை மாசம் ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பாருங்க அடுத்தடுத்த நாள். அப்கோர்ஸ் நம்ம இப்போ வந்து ரைட் நவ் கார்த்திகை மாசம், இது இன்னும் ஒரு வாரத்துல வந்துடும், அது ஒரு வாரம் ஒரு 7-8 நாள்ல அந்த திருநட்சத்திரம் வந்துடும். பட் எனிவே, ஸோ யூ கேன் see that the idea of the Prabandha Saram is to document some key information about the Alvars
அண்ட் தேர் பிரபந்தம்ஸ். ஸோ அந்த விதத்தில் எந்த மாசத்துல பிறந்தார், என்ன நட்சத்திரத்துல பிறந்தார், அதெல்லாம் அவர் டாக்குமெண்ட் பண்றார். எந்த ஊர்ல பிறந்தார் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறார். உரந்தைங்கிறது திருவுறையூர். வளம்பதியில் ரொம்ப செழிப்பான அந்த க்ஷேத்திரத்துல தோன்றி தலம் அளந்த உலகத்தையே அளந்தான் அந்த எம்பெருமான் திருவிக்கிரமனாக அந்த தென் அரங்க சவுத்துல உள்ள ஸ்ரீரங்கம் இருக்கு இல்லையா, அந்த அந்த ஸ்ரீரங்க அந்த அந்த ஸ்ரீரங்கத்து கோவில் பக்கத்துல அவர் அந்த கோவில்ல கொண்டு வந்து விட்டாரோ இல்லையோ, உலோக சாரங்க முனி மாமுனி, அந்த லோக சாரங்க மாமுனியுடைய தோள்தனிலே வந்து அவருடைய தோல்ல ஏறி உட்கார்ந்துட்டு வந்து பல மறையின் பொருளால் பான் பெருமாளே நீ பத்தேளா, அவருக்கு எவ்வளவு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு பாருங்க. இந்த 10 பாசுரத்துல வேதங்களோட அர்த்தங்கள்லாம் அதுல வச்சுட்டார் அப்படிங்கிறார். பல மறையின் பொருளால் வேதங்கள் நிறைய மறைகள், நிறைய வேதங்களுடைய அர்த்தங்கள் எல்லாம் இந்த 10 பாசுரம் உள்ளது அமலநாதி பிரான்ல சாதிச்சிருக்கார் சுவாமி அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்டயே பேசுறார். திருப்பாணாழ்வார்கிட்டயே பேசுறார். பல மறையின் பொருளால் பான் பெருமாளை எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. பான் பெருமாள் பாணர்புரத்துல பிறந்தாரோ இல்லையோ, ஆனா அவருக்கு பெருமாள்னு வேற இது பண்ணிட்டார் அவர். பான் பெருமாளே நீ பாதாதி கேசமதாய் பாடி தந்த நீர், நீர் வந்து பாதாதி கேசாந்தமாக நீ சாதிச்சிருக்கிறே இந்த அமலநாதி பிரான் அப்படிங்கிற பதிகத்தை பாடி தந்த சொலவுனாக்க இந்த பாட்டுகள்னு வச்சுக்கோங்க. அமலநாதி பிரான் 10 பாட்டும், அமலநாதி பிரான் அப்படிங்கிற பிரபந்தத்துல உள்ள 10 பாசுரங்களும் சோறாமல் எனக்கு அருள் செய் துலங்க நீயே, எனக்கு மறக்காமல் இருக்கிற மாதிரி எனக்கு நீர் அது எனக்கு கத்துக்கொடும் சுவாமி. அந்த மாதிரி மறக்காம என் நெஞ்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி நன்னா துலங்க ஒரு அப்படி ஷைனிங்கா விளங்குற மாதிரி நீர் பண்ணும் எனக்கு அப்படின்னு சொல்லி இந்த பான் பெருமாள் ஆகிய இந்த திருப்பாணாழ்வார்கிட்ட அவர் வந்து ரிக்வெஸ்ட் பண்றார். அவர் சுவாமி எனக்கு நீர் உம்முடைய அருள் புரியும், எனக்கு வந்து உம்முடைய நீர் சாதிச்ச அந்த பிரபந்தம் அந்த 10 பாசுரங்களும் வந்து என் மனசுல நிக்கிற மாதிரி நன்னா புரிஞ்சுண்டு அர்த்தம் புரிஞ்சுண்டு அதுக்கு ஏத்த மாதிரி நான் வாழற மாதிரி நமக்கு அருள் புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சரியா? அதான். ஸோ மற்றபடி எம்பெருமானுடைய வந்து திருமேனி அழக ரசிக்கிற பதிகம்னு சொல்லியிருக்கேன். எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அதனால ஐ cannot go through all of them. I'll just give you briefly some examples. எம்பெருமானுடைய அழகு வந்து அதை பத்தி சொல்லாத பாசுரங்கள் பதிகங்கள் இல்லை, அது பிரபந்தங்கள் கிடையாது, ஸ்தோத்திரங்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி இதிகாசங்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வால்மீகி ராமாயணத்துல பார்த்தேன்னாக்கா பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம், ராமபிரானுடைய ஸ்ரீராமனுடைய அழகு எப்படி இருக்கும்னாக்க பும்சாம் ஆண்களுடையன்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்றார். பட் ஜனங்களுடைய திருஷ்டி, அவளுடைய கண் பார்வையை அபகரிச்சிருமா. ஏன்னா அவ வேற ஒன்னுத்தையும் பார்க்க முடியாது, அவனையே பார்த்துட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி திருஷ்டி சித்த அபகாரினா, அவளுடைய மனசையும் அதை அபகரிச்சுருமா. ஏன்னா அவளுடைய மனசும் இவனை பார்த்தான்னாக்க, ஸ்ரீராமனை பார்த்தான்னாக்க அவளுக்கு வேற ஒண்ணுக்குள்ளயும் மனசு போகாதான். பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம் அப்படின்னு இதுல வால்மீகி ராமாயணத்துல வருது. கம்பன் வந்து சொல்றான், ஐயோ ஐயோ மரகதமோ, ஐயோ என்ன அழகு பாருங்க, இவனுடைய வர்ணத்தை என்னன்னு சொல்றது சுவாமி. கண்மை மாதிரி டார்க் கலரா, அல்லது மரகதமோ எமரால்டுன்னு சொல்லுவா. அது பச்சை மாமலை போல்னு சொல்றாரோ இல்லையோ திருதுல, பச்சை மாமலை போல் மேனின்னு. அது மாதிரி ஒருவேளை டார்க் கிரீனா, அல்லது மறிகடலோ, அந்த அலைகள் இருக்கிற அந்த நீல நிற கடலா, அல்லது மழை முகிலோ, அந்த டார்க் கிளவுடா, என்ன கலர்னே சொல்ல தெரியலையே சுவாமி. ஆனா ஒண்ணு மாத்திரம்னு வச்சு, ஐயோ அதாவது வார்த்தைகள் வந்து என்ன வார்த்தைகள் யூஸ் பண்றதுன்னு தெரியலன்னாக்க, கவிஞர்கள் வந்து இந்த ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவா. ஏன்னா தட் மீன்ஸ் ஐ எம் அட் அ லாஸ் ஃபார் வேர்ட்ஸ், ஹி இஸ் சோ பியூட்டிஃபுல் அப்படிங்கிற அர்த்தம் வந்து. ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகுடையான், அவனுடைய ஃபார்ம் இருக்கே, இவனுடைய வடிவு ஓர் அழியா அழகு சுவாமி, அது அழகு சுவாமி. அது மாத்திரம் இல்ல, அது அழியாத அழகு, அழகு தட் வில் நெவர் டிகே அப்படிங்கிற மாதிரி, தட் வில் லாஸ்ட் ஃபார் எவர் அப்படிங்கிற மாதிரி. ஐயோ இவன் வடிவு என்பது ஒரு அழியா அழகுடையான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்துல என்ன சொல்றாரு வந்து பாருங்க, அவருடைய எம்பெருமானுடைய கண்ணும் திருவடியும் கையும் திருவாயும் செய்ய கரியவனை காணாது. அவனுடைய செய்யனாக்க சிவப்பு, அவனுடைய கண்கள் சிவப்பு சுவாமி, திருவடி சிவப்பு சுவாமி, கைகள் சிவப்பு, திருவாய் சிவப்பு சுவாமி, எல்லாமே செய்ய அப்படிப்பட்ட கரியவனை, மத்தெல்லாம் திருமேனி ஃபுல்லா கருப்பா அழகான கலருது. கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே, அது பார்த்தா மாத்திரம் போறாது. அவர் என்ன முதல்ல என்ன சொல்றாரு, அவனை பார்க்காத கண் ஒரு கண்ணா சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்புறம் சொல்றாரு, சரி பார்த்தா மாத்திரம் போறாது, கண்ணை எமைச்சு பார்த்துட்டான்னாக்க then the purpose of your having their eyes is lost. கண்ணிமைத்து காண்பார்தம் கண்ணென்ன கண்ணே, கண்ணிமைச்சு பார்க்கிறவள்லாம் அவளுடைய கண்ணெல்லாம் அது கண்ணா, அது
கண்ணு இல்ல அது, புண்ணு அது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது. தொண்டரடிப்படி ஆழ்வார் திருமாலையில தொண்டரடிப்படி ஆழ்வாருடைய திருமாலையும் இந்த ரங்கநாதனை பத்தி தான் நிறைய பேசுறது அது. ஏன்னா அவரும் ஸ்ரீரங்கத்தை பத்தி தான் பேசுறார். ஆனா அவர் வந்து அவரும் நடுல எம்பெருமானுடைய அழகை பத்தி சொல்லுவார் அவர். அதுல வந்து 1, 2 பாசுரங்கள் பார்த்தேன்னாக்கா, மாயனார் திருநன் மார்பும் அவனுடைய இந்த எம்பெருமான் அந்த அரங்கனுடைய மார்பு, திரு இருக்கிற ஸ்ரீதேவி இருக்கிற மார்பு இருக்கே, அந்த மார்பும் மரகத உருவம், இந்த எமரால்டு கலர்னு சொல்றாளே, இந்த பச்சை மாமலை போல் மேனி, அந்த மாதிரி அந்த கலர்ல இருக்கிற எம்பெருமானுடைய திருவுருவம், தோளும் அவனுடைய தோள்கள் என்ன தூய தாமரை கண்களும், அப்படி தாமரையோட அழகு இருக்கே, அண்ட் தாமரையோட கலர் சிவப்பு கலர் இருக்கு, அது மாதிரி உள்ள கண்களும், துவர் இதழ் பவளவாயும், துவர் இதழ்னாலும் சிவப்பான இதழ்கள், பவளமான வாயும், உள்வாய் வந்து பவள கலர்ல இருக்கே, இவ்வளவு அழகான இது வந்து ஆயசீர் முடியும். இந்த ஆயசீர் முடியும்னாக்க வேலைப்பாடு உள்ள அழகான திருமுடி இருக்கே, ஆயசீர் முடியும். தேஜம்னாக்க தேஜஸ், அதாவது the தேஜஸ் that comes from all of the features that I just described, இதெல்லாம் வந்து அடியரோர்க்கு அகலலாமே. இவ்வளவு அந்த அழகான திருமேனியோட இது வந்து இது அந்த இமேஜ் வந்து அடியார்களுடைய கண்களை விட்டு போலாமா சுவாமி? அதாவது நம்ம பார்க்கணுங்கிறது முக்கியம். அந்த எம்பெருமானுடைய அழகை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த அழகு கண்ணுலயே நிலைச்சு நிக்கணுமா? அப்படி நிலைச்சு நிக்கலைன்னாக்கா நீங்க அடியார்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அடியார்கள் அந்த அந்த கண்ணுல அப்படி நிலைச்சு நிக்காம இருக்க முடியுமா சுவாமி? தேசும் அடியரோர்க்கு அகலலாமே, அவளை கண்ணை விட்டு எங்கேயாவது போக முடியுமா? அந்த ஒன்ஸ் யூ ஹவ் சீன் இட், அந்த இமேஜ் வந்து அவளுடைய கண்ணை விட்டு போக முடியுமா? அவ்வளவு அழகு சுவாமி அப்படிங்கிறார். இன்னொரு பாசுரத்துல சொல்றார் தொண்டரடிப்படி ஆழ்வார். பாருங்க என்ன அழகா சொல்றாரு பாருங்கோ. என்ன சொல்றாருனாக்கா, எம்பெருமானை வந்து தரிசிக்கிறச்சே இந்த ஆனந்தத்துல அவருக்கு கண்ணீர் வருதான் அது. கண்ணுல வந்து கண்ணீர் ஃபார்ம் ஆறுது, கண்ணுல ஜலம் ஃபார்ம் ஆறுது. அந்த ஜலம் வந்து இட் மேக்ஸ் ஹிஸ் விஷன் பிளர்டா. ஸோ எம்பெருமானுடைய அழகு இந்த சீக்வன்ஸ் பார்த்தேன்னாக்க எம்பெருமானுக்கு அழகு, அந்த அழகை பார்க்கிறார். அழகை பார்க்கறச்சே அவருக்கு வந்து ரொம்ப ஆனந்தம் வருது. ஆனந்தம் வந்ததுனால கண்ணில் வந்து தண்ணீர் ஃபார்ம் ஆறுது. ஆனா அந்த தண்ணீரே வந்து இட் இன்டர்ஃபியர்ஸ் வித் திஸ் விஷன். அது ஐயோ இது தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆனா அந்த பழா போன கண்ணீர் இருக்கே, அது வந்து இட்ஸ் பிளரிங் மை விஷன். நான் என்ன பண்றது சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். கனி இருந்தனைய செவ்வாய், நம்ம கோவக்கனி மாதிரி நம்ம செக்கச்சவேல்னு இருக்கே அவனுடைய வாய். கண்ணனை கண்ட கண்கள், அந்த கண்ணனை பார்த்த என்னுடைய கண்கள் வந்து பனி அரும்பு உதிருமாலோ, பனினாக்கா எங்க கண்ணீர்னு வச்சுக்கோங்க. பனி அரும்பு உதிருமாலோ, ஒரு டிராப் அப்படி இது பண்றது கண்ணில் ஃபார்ம் ஆறுது, உதிருமாலோ என் செய்கேன் பாவியேனே, என்ன பண்ணுவேன் சுவாமி? என்ன என்னுடைய விஷன் இப்போ நான் மறைச்சிருத்தேன், என்னுடைய கண்ணீரே வந்து என்னுடைய விஷனை மறைச்சிருத்தேன், இந்த அழகை அனுபவிக்க முடியாம பண்ணிடுத்தே சுவாமி, இது எவ்வளவு அநியாயம் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். அதாவது அனுபவிக்கிறதே வந்து இட் இன்டர்ஃபியர்ஸ் வித் இஸ் அனுபவிக்கிறது அப்படிங்கிற மாதிரி, அது மாதிரி சொல்ற ரொம்ப அழகா சொல்றார். லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஆன் திஸ் பேஜ் வந்து ஸ்ரீ நம்மாழ்வார் வந்து நாயிகா பாவத்துல வந்து சொல்றார், ஏழையர் ஆவி உண்ணும் இணை கூற்றங்களோ, இந்த எம்பெருமானுடைய திருக்கண்கள் இருக்க, அது வந்து இது முதல்ல படிச்சேன்னாக்கா then this will be easier. ஆழியும் கண்ணபிரான் திருக்கண்களோ, இந்த 2 கண்கள் இருக்கே அவனுக்கு, அது வந்து அந்த எம்பெருமானுடைய திருக்கண்களா, அல்லது ஏழையர் ஆவி உண்ணும் இணை கூற்றங்களோ அறியேன். ஏழைகள்னு அவர் சொல்றது என்னன்னாக்கா, அந்த ஏழை பெண்கள் என்ன மாதிரி, இந்த பராங்குஷ நாயகி மாதிரி இந்த ஏழை பெண்கள் இருக்காளே, அவளுக்கு இந்த சௌந்தரியத்துல அவளை ஈடுபடுத்த வச்சு அவளுடைய ஆவியே உறிஞ்சிடுற யமனோ இந்த 2 கண்களும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏழையர் ஆவி உண்ணும், ஏழை பெண்களோட அவளுடைய ஆவியே சக் அவுட் பண்ணி, என்ன எப்படியும் சக் அவுட் பண்றதுனாக்கா, பிகாஸ் அவ வந்து அந்த அந்த அழகுல ரொம்ப ஈடுபட்டுறாளாம். அவளுடைய ஆவியே அந்த அழகு வந்து எடுத்துன்றது தான். அது வந்து ஏழையர் ஆவி உண்ணும் இணை கூற்றங்களோ, கூற்றம்னாக்க யமன், இணைனாக்க 2 யமன்களோ, 2 கண்களா அல்லது 2 யமன்களா என்னுடைய ஆவியே எடுத்துக்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு அழகா இருக்கே சுவாமி அப்படிங்கிற மாதிரி. தோழியர்கள் அன்னை மீர், என் தோழிகளே தாய்மார்களே என் செய்கேன் துயராட்டியேனே அப்படின்னு இந்த பராங்குஷ நாய்க்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எதுக்கு சொல்றேன்னாக்கா, எம்பெருமானுடைய அழகை அனுபவிக்கிறதுன்னு வந்தாக்க, அது வந்து எக்கச்சக்கமா பாசுரங்கள் இருக்கு, எக்கச்சக்கமா ஸ்லோகங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதனால வந்து இவர் அமரநாதி பிரான் வந்து அவர் ஈடுபட்டு அந்த ரங்கநாதனை தரிசிச்சது வந்து ஆச்சரியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது நீங்க திவ்ய பிரபந்தங்கள்ல பார்த்தேன்னாக்க, 2 ஆழ்வார்கள் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ஆப்போசிட் சைட்ஸ்ல பாடியிருக்காரு. அதாவது
குலசேகர ஆழ்வார் பார்த்தேன்னாக்கா, பெருமாள் திருமொழியில வந்து அவருக்கு வந்து ரொம்ப ராஜ்யத்த ஆண்டுன்ருக்கார். சேர ராஜ்யத்த ஆண்டுன்ருக்கார். அவருக்கு ரொம்ப நாளா ஸ்ரீரங்கம் போய் பார்க்கணும், ஸ்ரீரங்கம் போய் பார்க்கணும்னு ஆசை இருந்துட்டே இருக்கு. அதனால தான் இந்த குஷ்யத்தே எஸ்ஸ நகரே ரங்கயாத்ரா தினே தினேன்னு சொல்றா. ஆனா அவருக்கு வந்து எப்ப நான் ரங்கநாதன பார்ப்பேன் சுவாமி, எப்ப நான் ரங்கநாதன பார்ப்பேன் சுவாமி அப்டின்னே ரொம்ப கதர்றாரு அவர். இன்ஃபாக்ட் இந்த பெருமாள் திருமொழியோட முதல் பதிகமே ஹோல் பதிகம் இஸ் அபவுட் எப்ப சுவாமி நான் ஸ்ரீரங்கம் போக முடியும்? எப்ப சுவாமி இந்த ரங்கநாதன போய் அனுபவிக்க முடியும்? அப்படிங்கிற மாரி. ஸோ அந்த விதத்துல வந்து எம்பெருமான பார்க்கணும், பார்க்கணும், பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஹோல் பதிகம் இருக்கு. அந்த பதிகத்த ஹி லாங்க்ட் டு சீ ஹிம். அந்த குலசேகர ஆழ்வார் இருக்காரே, பார்க்கணும் சுவாமி, பார்க்கணும் சுவாமின்னு தன்னுடைய லாங்கிங்க எக்ஸ்பிரஸ் பண்ற பதிகம் ஒண்ணு இருக்கு. அதே மாரி நான் பார்த்துட்டேன் சுவாமி. இதுக்கு மேல இதுக்கு என்ன ஈடே கிடையாது சுவாமி அப்படின்னு இவர் இன்னொரு ஆழ்வார் பாடுறார். யார் அந்த ஆழ்வார்? அந்த ஆழ்வார் தான் திருப்பாண ஆழ்வார் அமலநாதி பிரான்ல. ஸோ அமலநாதி பிரான் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் த கவுண்டர் பார்ட் ஆஃப் தட். இந்த முதல் பதிகம் என் பெருமாள் திருமொழி. முதல் பதிகம் என் பெருமாள் திருமொழி வந்து எப்ப சுவாமி நான் அவரை பார்க்க போறேன், எப்ப சுவாமி நான் அவரை பார்க்க போறேன்னு. இதுல வந்து சுவாமி நான் அவரை பார்த்துட்டேன் சுவாமி, அண்டர்கோன அணியரங்கன் என் அமுதனை கண்கள் என்ன அழகு சுவாமி, என்ன அழகு சுவாமி. இந்த உலகத்தெல்லாம் ஆள்றானே இந்த அந்த அந்த அணி அரங்கன், உலகத்துக்கே ஆபரணமா இருக்கிற ஸ்ரீரங்கத்துக்கு நாயகனான இருக்கானே, என் அமுது என்னுடைய ஸ்வீட் நெக்டர் இருக்கானே, அவனை பார்த்துட்டேன் சுவாமி, என்னுடைய பார்த்துட்டேன் சுவாமி. அதாவது சொல்றாளோ இல்லையோ உபனிஷத்துகள் சொல்றா, இதுல சோகங்கள்ல சொல்றா இல்லையோ, விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருதா பிரம்மன் ஹஸ்த பாதாதி சம்யுதா. அதாவது வந்து நம்மளை வந்து நமக்கு வந்து ரொம்ப விசித்திர தேக சம்பத்திங்க, நமக்கு ஒண்டர்ஃபுல் பாடி கொடுத்துருக்கார். விசித்திர தேக சம்பத்தி அது ஒரு சொத்து மாதிரி கொடுத்துருக்கார். அது வந்து எதுக்குனாக்க ஹஸ்த பாதாதி சம்யுதா, கையிலேருந்து கால்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு அழகான ஒண்டர்ஃபுல் பாடி ஒன்று கொடுத்துருக்கார், தேகம் ஒன்று கொடுத்துருக்கார். ஏன்னாக்கா ஈஸ்வராய நிவேதித்தம், எம்பெருமானுக்கு சேவை பண்ணணுங்கிறதுக்காக வேண்டியே, எம்பெருமானுக்கு அர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு மாதிரியே இது பண்ணியிருக்காது. இது குலசேகர ஆழ்வார் கூட சொல்றாரோ இல்லையோ, அவர் வந்து இந்த ஜிஹ்வேன்னு ஆரம்பிக்கிற ஒரு ஸ்லோகத்துல சொல்றாரோ இல்லையோ, கிருஷ்ணம் லோகய லோச்சனத்வய, கிருஷ்ணனையே பார்த்துன்று லோச்சனத்வயர் என்னுடைய 2 கண்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரோ இல்லையோ, அதுதான் இவர் அமல்நாதிபுரான் சொல்றார். இவர் திருப்பாணாழ்வார் சொல்றார், சுவாமி அவரை பார்த்துட்டேன் சுவாமி, அவரை பார்த்துட்டேன் சுவாமி, இனிமே எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் சுவாமி. திஸ் இஸ் த கிளைமேக்ஸ் ஆஃப் இட், திஸ் இஸ் த கிளைமேக்ஸ் ஆஃப் மை லைஃப். அதனால எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் இது எனி ஆன்டி கிளைமேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அதனால எனக்கு மெற்றொன்றினை காணாத வேற ஒன்னுத்தையும் பார்த்தாக்க then it'll be like an anti climax அப்படிங்கிற மாதிரி. I've seen the sublime, anything else that I see will be pedestrian அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதனால எனக்கு இந்த கண்கள் வேற ஒன்னுத்தையும் பார்க்க வேண்டாம் சுவாமின்னு அழகா சொல்றார். அதோட அவர் வந்து எம்பெருமான் நீர் ஒன்றும் பார்க்க வேண்டாம் சுவாமி, ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் தட் யூ பிலாங் இன் பரமபதம்னு சொல்லி அவரை இமீடியட்டா அழைச்சுன்றார் அவர். ஸோ அந்த விதத்துல பார்த்தேன்னாக்கா இது வந்து ஹி லாங் டு see him and then he saw him. ஸோ அதனால பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படிங்கிற மாதிரி, பட் இட்ஸ் நாட் பை த சேம் ஆழ்வார். அதாவது இப்போ குலசேகர ஆழ்வார் வந்து ரங்கநாதனை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் இன்னொரு பதிகம் எழுதலை, அது பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. பட் அந்த குறையை வந்து அமலநாதிபிரான்ல இவர் திருப்பாணாழ்வார் தீர்த்து வச்சுட்டார் அவர். ஸோ இந்த இருளெறிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி தான் முதல் பதிகம். ரொம்ப அழகான அந்த ஹோல் பதிகம் இஸ் a பியூட்டிஃபுல் பதிகம் பை குலசேகர ஆழ்வார். என்ன சொல்றார் முதல்ல, அனந்தன அந்த ஸ்ரீரங்கநாதன் வந்து அந்த அனந்தாழ்வான் அப்படின்னு சொல்ற ஆதிசேஷன் மேல இது பண்ணிட்டு இருக்கானோ இல்லையோ, கிடந்த கோலத்துல இருக்கானோ இல்லையோ, அதை சொல்றா, இருளெறிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி. இந்த ஆதிசேஷனுடைய அழகை ரொம்ப அனுபவிக்கிறார் அவர். அது அவனுடைய படத்துல இருக்கிற மணிகள் வந்து இருளெல்லாம் விரட்டி அடிச்சிருமா. இருளெறிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி, அவனுடைய தலை, அவனுடைய நெற்றிங்கிறது தலை. ஆதிசேஷனுடைய தலையில உள்ள அந்த மணிகள் வந்து இருட்டெல்லாம் போக்கிடும். இனத்துத்தி, நிறைய புள்ளிகள்லாம் அழகா இருக்குமாம். அணி பணம், ரொம்ப அணினாக்க ரொம்ப அழகான, பணம்னாக்க படம், ஆயிரங்கள், அந்த 1000 படங்கள் எடுத்து ஆடுற அந்த ஆதிசேஷன் இருக்கானே, அவன் வந்து அரவு அரச பெருஞ்சோதி, பாம்புகளுடைய ராஜா. அவன் வந்து பெரும் ஜோதி. அவனுக்கு இந்த இருக்கிற மணிகள் இடிகள்லாம் வந்து சேர்ந்து வந்து அவனுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஜோதி, தேஜஸ் கொடுக்கறது அவனுக்கு. அனந்தன் என்னும் அனந்தாழ்வான் அப்படிங்கிற அந்த இவன் இருக்கானே, ஆதிசேஷன் இருக்கானே, அவன் வந்து அணிவிளங்கும் உயர் வெள்ளை அணை, அணைனாக்க மெத்தை, மெத்தை மேட்ரஸ் மாதிரி, வெள்ளை அணை, அவன் வெள்ளை மேட்ரஸ் மாதிரி அவன் இருக்கான் எம்பெருமானுக்கு. அதுவும் உயர்ந்த இது, ரொம்ப குளோரியஸ் இது மெத்தை அவனுக்கு, அணி விளங்கும் ரொம்ப அழகானது அப்படின்னு சொல்லி, அது மேல அணையை மேவி அந்த அந்த இதுல கண் வளர்ந்துட்டு இருக்கானே இந்த ரங்கநாதன். திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி, இந்த ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற நகரத்துல
தென்னீர் பொன்னி, ரொம்ப தெளிஞ்ச கிளியர் வாட்டருடைய பொன்னி காவேரி நதி வந்து திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும். பார்த்தேளா, இது ரொம்ப அழகா சொல்றாரு பார்த்தேளா, திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும். அதாவது அந்த அச்சேதனமாக இருக்கிற அந்த காவேரி நதி கூட அதனுடைய ஜென்டில் வேவ்ஸ்னால அவனுடைய திருப்பாதங்களை அடி வருடுறதாம். இப்ப நம்ம பின்ன அது ஒரு அச்சேதனமே அந்த அந்த அளவுக்கு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும்னாக்க, சேத்தனமான நம்ம அந்த இன்னும் எவ்வளவு பண்ணணுங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க. திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரை கையால் அடிவருட. அது வந்து ரொம்ப ஜென்டில் வேவ்ஸ். இட்ஸ் நாட் லைக் த ஓஷன் வேவ்ஸ். ஓஷன்ல உள்ள வேவ்ஸ் வந்து ரஃப்பா இருக்கும், ஒரு வயலண்டா இருக்கும். ஆனா இது நதிகள்ல உள்ள வேவ்ஸ் வந்து ரொம்ப ஜென்டிலா இருக்குமோ இல்லையோ, அதனால அந்த திரை கையால் அந்த வேவ் அப்படிங்கிற கையால அது வந்து பெர்சானிஃபை பண்றார் அவர். அது அப்படிங்கிற கையால வந்து அடி வருட அவனுடைய ரங்கநாதனுடைய அடிகளை வருடுறது பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை இந்த நல்ல கருப்பா நீல நிறத்து மணி மணி மாதிரி ஜெம் ஸ்டோன் மாதிரி இருக்கானே இந்த கோமளத்தை, கோமளம்னாக்கா இந்த சாஃப்ட் அண்ட் சென்சிட்டிவ் மாதிரி, அப்படி கோமளத்தை கண்டு கொண்டு அந்த அந்த எம்பெருமானை நான் பார்த்து என் கண்ணிணைகள் என்றுகளோ கழிக்கும் நாளே, என்னைக்கு சுவாமி என்னுடைய 2 கண்களும் அதை பார்த்து ஆனந்திக்க போறது, என்னைக்கு சுவாமி பண்ண போறது, என்னைக்கு சுவாமி பண்ண போகுதுன்னு ஒவ்வொரு பாசுரத்துலையும் அவர் கடைசி லைன்ல அப்படிதான், என்னைக்கு என்னைக்கு சுவாமி இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப ஒரு மனசு உடைஞ்சு அவர் சொல்றாரு அவர். இந்த பதிகத்தை நம்ம இன்னொரு நாளைக்கு வேற ஒரு நாளைக்கு கத்துப்போம் நாம. பட் எனிவே குஷ்யத்தே ரஸ்ய நகரே எஸ்ய நகரே அப்படிங்கிறதும் அது ரங்க யாத்திரை போகணும் போகணும் அப்படிங்கிறத அவர் அடிக்கடி சொல்றாரோ இல்லையோ, அதுதான் அது என்ன சரி. ஸோ இந்த வந்து லெட்ஸ் கண்டினியூ தி க்ளோரி ஆஃப் அமலநாதி பிரான். அமலநாதி பிரான் அதாவது ஜென்ரலி பார்த்தேன்னாக்கா யாரு வியாக்கியானம் எழுதியிருக்கான்னு பார்த்தேன்னாக்கா, அஃப்கோர்ஸ் பிரபந்தங்கள் எல்லாத்துக்கும் பெரிய வாச்சான் பிள்ளை எல்லாத்துக்குமே திவ்ய பிரபந்தங்கள் எல்லாத்துக்கும் அவர் வியாக்கியானம் எழுதியிருக்கார் அவர். ஸோ அந்த விதத்துல ஸ்ரீ பெரிய வாச்சான் பிள்ளை வந்து அமலநாதி பிரானுக்கும் வியாக்கியானம் எழுதியிருக்கார் அப்படிங்கிறது வந்து அதுல வந்து ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஸோ அந்த வியாக்கியானமும் இருக்கு. அதை தவிர அழகிய மணவாள பெருமாள் நாயனார்னு ஒரு ஆச்சாரியன் ஒருத்தர் இருக்கார். அவரும் இதுக்கு வியாக்கியானம் ரொம்ப அழகாக சாதிச்சிருக்கார் அவர். அதை தவிர அந்த 3ஆவதா ஒண்ணு இருக்கு பாருங்க, சுவாமி தேசிகன் வந்து இதுக்கு அமல்நாதி பிரானுக்கு வியாக்கியானம் சாதிச்சிருக்கார், விச் இஸ் அன்யூஷுவல். அதாவது பெரிய வாச்சான் பிள்ளை இதுக்கு வியாக்கியானம் சாதிச்சிருக்காருனாக்க தட்ஸ் நாட் அன்யூஷுவல், ஏன்னா அவர் எல்லா பிரபந்தங்களுக்குமே வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். ஆனா சுவாமி தேசிகன் அமலநாதி பிரானுக்கு பாசுரம் பை பாசுரம் வியாக்கியானம் சாதிச்சிருக்காருனாக்க தட்ஸ் வெரி அன்யூஷுவல். அதாவது சுவாமி தேசிகனை பார்த்தேன்னாக்கா அவர் தமிழுக்கும் தமிழ் பிரபந்தங்களுக்கும் ஆழ்வார்களுக்கும் பண்ணிருக்கிற சேவை வந்து அளவிடவே முடியாது. ஸோ நார்மலா சுவாமி தேசிகன் அப்படின்னு சொன்னா, ஓ சரி வடகலை ஆச்சாரியன், அதனால வி ட்ரைங் டு அசோசியேட் வடகலை மோர் வித் சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஆனா சுவாமி தேசிகன் அவர் தமிழுக்கு பண்ணிருக்கிற சேவை வந்து வெரி ஃபியூ ஹவ் டன் காம்பரபிள் டு ஹிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது அவர் வந்து பிரபந்தங்கள் வந்து தமிழ் மறைகள், அது சம்ஸ்கிருதத்துல உள்ள வேதங்களுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத வந்து அவர் எக்கச்சக்கமா ஆர்கியூ பண்ணி கோவில்கள் எல்லாம் அதை அவர் அந்த அந்த மேட் த டெம்பிள்ஸ் அக்செப்ட் தம் as the equivalent of the சம்ஸ்கிருத வேதாஸ் அப்படிங்கிற மாதிரி. அது தவிர அவர் நிறைய தமிழ் பிரபந்தங்கள் சாதிச்சிருக்கார். அது மாத்திரமல்ல, தமிழ் பிரபந்தங்களுக்கு ஆழ்வாருடைய பிரபந்தங்களுக்கு அவர் அதுல நிறைய ஈடுபாடு கொண்டவர். இப்போ இந்த முனிவாகன போகம்னு இதுல வந்து இது சொல்லியிருக்கேனோ இல்லையா, முனிவாகன போகம்னு அவர் ஒரு வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். இன்ஃபேக்ட் அதை நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். நம்ம வந்து இந்த அவதாரிக்கை டு த ஹோல் பதிகம் அதை நம்ம பார்க்க போறோம். அதை தவிர வந்து இன்ஃபேக்ட் there are some other, ஃபார் எக்ஸாம்பிள் திரமிடோபனிஷத் சாரம் அப்படின்னு ஒன்று சாதிச்சிருக்கார். திரமிடோபனிஷத்துங்கிறது திராவிட உபனிஷத்துன்னு அர்த்தம். திராவிட உபனிஷத்துனா என்னது, அதாவது திருவாய்மொழி. ஸோ திரமிடோபனிஷத் சாரம் அப்படின்னு ஒரு கிரந்தம் சாதிச்சிருக்காரு 26 சான்ஸ்கிரிட் வேர்சஸோட. அது வந்து என்னன்னாக்கா இந்த திருவாய்மொழியோட சாரம் அப்படிங்கிற மாதிரி, கிவிங் த எசன்ஸ் ஆஃப் தி 10 சதகாஸ் அப்படிங்கிற மாதிரி, இந்த 10 நூறுகள் இருக்கும் இல்லையா, அதோடைய சாரம் வந்து எசன்ஸை வந்து 26 ஸ்லோகங்கள்ல சாதிச்சிருக்காரு அவர். ஸோ அந்த விதத்துல he has condensed the meaning of இந்த திருவாய்மொழி. அதே மாதிரி இன்னொன்னு திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி, தாத்பரியம்னாக்க உட்புற இன்னர் மீனிங் என்னங்கிறத அதையும் ஒன்று. ஸோ திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளின்னு அது இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்லோகம். அது 130 சான்ஸ்கிரிட் 130 சான்ஸ்கிரிட் வேர்சஸ். அதுல வந்து எப்படின்னாக்கா ஒவ்வொரு தசகம் இருக்கு, தட் இஸ் ஒவ்வொரு பதிகம் இருக்கு ஆஃப் அபவுட் 11 ஸ்லோகம்ஸ் ஈச். அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் அவர் வந்து இதனோட எசன்ஸ் இதுன்னு தனித்தனியா ஸ்லோகங்கள் சாதிச்சிருக்கார் அவர்.
அதை தவிர வந்து மதுர கவி ஹிருதயம்னு கூட ஒன்று கிரந்தம் சாதிச்சிருந்தாராம். and it was perhaps a commentary on the மதுர கவி ஆழ்வாருடைய கண்ணின் ஒன்று செலுத்தாம்பா இருந்திருக்கலாம். பட் அது வந்து now it's been lost to our present time அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே மாதிரி நிகம பரிமளம்னு ஒன்று சாதிச்சிருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே மாதிரி பாதுகா சகஸ்ரம் இருக்கோ இல்லையா, பாதுகா சகஸ்ரத்துல வந்து அவர் வந்து ஸ்ரீ நம்மாழ்வாரை வந்து பெருமா ஷட்டாரிக்கு இக்குவேட் பண்ணி அந்த நம்மாழ்வார் மேல எக்கச்சக்கமா இதழ்கள் ஸ்லோகங்கள் பாடியிருக்கார் அவர். அது தவிர தேகலீச ஸ்துதி அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் ஒன்று இது பண்ணியிருக்கார். அதில் முதல் ஆழ்வார்களை பத்தி இது பண்ணியிருக்காரு. எதுக்கு சொல்றேன்னாக்கா, சுவாமி தேசிகன் வந்து ஆழ்வார்களுக்கும் பிரபந்தங்களுக்கும் தமிழுக்கும் செஞ்சிருக்கிற சேவை வந்து நம்மளால் மறக்க முடியாது. இந்த முனிவாகன போகம்ங்கிறது வந்து இட்ஸ் பியூர்லி வியாக்கியானம் ஆன் அமலநாதிபிரான். அதுல வந்து இன்ஃபேக்ட் அவர் வந்து முதல்ல தன்னுடைய இதை வந்து நமஸ்காரம் பண்றார் அவர் திருப்பான ஆழ்வாருக்கு. அதுல உள்ள பாசுரம் தான் இது வந்து. அந்த முனிவாகன போகம்ங்கிறது வந்து மணிப்பிரவாள ஸ்டைல்ல இருக்கு. அதாவது தமிழும் சம்ஸ்கிருதமும் கலந்ததா இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம இப்போ இது வந்து தமிழ் பாசுரம். பட் லேட்டர் ஆன் we will see some excerpts which are in மணிப்பிரவாளம். பட் I'll try to translate them for you. அதாவது பாவலரும் தமிழ் மறையின், அதாவது பாவலரும்னாக்கா இந்த ஃபார்ம் ஆஃப் போயம்ஸ், தமிழ் மறையின் பயனே கொண்ட, என்ன அழகா சொல்ற பாருங்க, தமிழ் மறை அப்படின்னு சொல்ற 4000 திவ்ய பிரபந்தங்களுடைய அதனுடைய பயனே கொண்ட அதனுடைய சாரத்தெல்லாம் இதுல வச்சுட்டாராம் அவர். இதுல வந்து இந்த அமலநாதிபிரான்ல வச்சிருக்காராம். பான் பெருமாள், இங்கேயும் பதில பான் பெருமாள் அப்படிங்கிற வார்த்தை வருது. That's a name that Swami Deshikan used to refer to திருப்பாணாழ்வார். பான் பெருமாள் பாடியது ஒரு பாடல் 10, அவர் பாடின 10 பாட்டுல காவலனும் கணவனுமாய் கலந்து நின்ற, அது பாருங்க, எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ஹீஸ் அவர் காவலன், ஹீஸ் அவர் ரக்ஷகன், ஹீஸ் அவர் கணவன், அதாவது ஹீஸ் அவர் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நீங்க வந்து நம்ம தருதுயரம் தடாயேல் அப்படின்னு ஒரு பதியம் ஒன்று பார்த்தோம், நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வாருடையது. அதுல நவவித சம்பந்தம்னு சொல்றாளோ இல்லையோ, அதாவது நமக்கும் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் 9 விதமான சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாளோ இல்லையோ, அதுல these are 2 of them. காவலன், அவன் நமக்கு ரக்ஷகன். அவன் நமக்கு ரக்ஷகன்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள், வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத் அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ, எவ்வளவுதான் ஒரு சர்ஜன் வந்து நம்மளை கத்தியால் நம்மளை வெட்டி நம்மளோட பாடியை கூறாக்கி அந்த மாதிரிலாம் பண்ணாலும் நம்ம அதை பொறுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து அந்த தட்ஸ் த ரோல் ஆஃப் அ ரக்ஷகன், அவன் நம்மளை காப்பாத்துறவன் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி கணவனும் ஜீவாத்மா வந்து ஜீவாத்மாவுக்கு பரமாத்மா வந்து கணவன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஈஸ் ஒன்லி புருஷா, ஆல் த ஜீவாத்மாஸ் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு வந்து அதுல வந்து கண்டார் இகழ்வனவே காதலன் தான் செய்திடனும் கொண்டான எல்லால் அரியா குலமகள் போல்னு சொல்றாளோ இல்லையோ. ஸோ அந்த விதத்துல வந்து அவன் நம்மளுடைய நாயக்கன் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா. ஸோ அந்த காவலனும் கணவனுமாய் கலந்து நின்ற அப்படி மல்டி ரிலேஷன்ஷிப்ஸ் உள்ள எம்பெருமான் வந்து நம்ம அவங்க கூட சேர்ந்துண்டு அப்படிப்பட்ட ஜெகத் காரணனை கருத்துற நான் கண்ட பின்பு, என்னோட மனசுல பதிகிற மாதிரி நான் கண்டதுக்கு அப்புறம், கோவலனும் கோமானும் ஆன அந்நாள், கிருஷ்ணாவதாரத்துல அவன் கோவலன் கோபாலனாக இருந்தான், பசுக்களை ரட்சிக்கிறவனா இருந்தான். கோமானுமாக இருந்தான். கோமானும்னாக்க ஒரு கிங்னு வச்சுக்கலாம். கிங்னாக வச்சுக்கோங்க. அவங்க வந்து அவர் வாஸ் ஆல்சோ கிங் இல்லையா. ஸோ அதனால வந்து கோவலனும் கோமானும் ஆன அந்நாள் குறவை புனர் கோவியர் தம் குறிப்பை கொண்டு, அந்த குறவைனாக்க அந்த ஆய்ச்சியர்கள் இருக்காளோ இல்லையோ ஆயர்பாடியில, அந்த ஆய்ச்சியர்கள் வந்து அவன் கூட சேர்ந்து என்ன அவளை பொறுத்த வரைக்கும் இந்த டான்ஸ் ஆடுறாளோ இல்லையா, அவளை பொறுத்த வரைக்கும் அவன் கூடவே சேர்ந்துட்டு இருக்கணுங்கிறது தான் அவளுடைய குறிக்கோள். இது அந்த குறிக்கோளை வந்து நான் புரிஞ்சுட்டேன். குறவை புனர் கோவியர் தம் குறிப்பை கொண்டு, இந்த கோமானம் சொல்றது வந்து இந்த துவாரகாவை ஆண்டு இருந்தானே அது மாதிரி, அதாவது அந்த ராஜாங்கிற மாதிரி. குறவைப்புணர் கோபியர்தம் குறிப்பே கொண்டு, கோபியர்ங்கிறது கோபியர், கோபியர்கள் வந்து அவளுக்கு என்ன ஆசை, எம்பெருமான் கூட எப்பவும் சேர்ந்து இருக்கணுங்கிற ஆசை. அந்த ஆசை அவளோட குறிப்பை நான் புரிஞ்சுட்டேன், அவளோட இன்டென்ட்டை நான் புரிஞ்சுட்டேன். அதே மாதிரி ஸோ நவ் தட் ஐ அண்டர்ஸ்டுட் தட், என்ன இதெல்லாம் வந்து அமலநாதி பிரான் கத்துன்றதுனால எனக்கு வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். சேவலுடன் பிரியாத பெடை போல் சேர்ந்து, அதாவது ஒரு சேவல்ங்கிறது ஒரு மேல் பேர்டு, பெடைங்கிறது ஒரு ஃபீமேல் பேர்டு. சேவலுடன் பிரியாத பெடை போல், அதாவது அந்த மேல் பேர்டை விட்டு பிரியாத ஃபீமேல் பேர்ட் மாதிரி எம்பெருமான் கூட சேர்ந்து, தீவினையோர் தனிமையெல்லாம் தீர்ந்தோம் நாமே. தீவினையோர்னாக்க நிறைய கர்மாக்கள் உள்ள நமக்கள், பேட் கர்மாஸ் உள்ள நமக்கள் வந்து நம்மெல்லாம் வந்து தனிமையெல்லாம் தீர்ந்தோம் நாமே, நம்மளுடைய தனிமையெல்லாம் போற மாதிரி ஆக்கின்ட்டோம் அப்படின்னு.
எங்கேருந்து சுவாமி தனிமை வந்ததுன்னாக்க, அனாதி காலமா ஜீவாத்மா வந்து பரமாத்மாவை விட்டு பிரிஞ்சிருந்ததுன்னாக்க, அது வந்து ஒரு குழந்தை வந்து அம்மாவை விட்டு பிரிஞ்சிருக்கிற மாரி தானே! அந்த குழந்தை வந்து அதுக்கு தனிமை இருக்காதா? எவ்வளவுதான் மத்த ஜீவாத்மாக்களோட சேர்ந்து இருந்தாலும் சரி, அதுக்கு தன்னோட அம்மா கூட இல்ல அப்படிங்கிறதுனால, அதான் தனிமை இருக்குமோ இல்லையோ, அந்த தனிமை தான் சொல்றார். "தீவினையோர் தனிமையெல்லாம் தீர்ந்தோம் நாமே" அப்படின்னு சொல்லி அழகா அந்த இவருக்கு திருப்பாணாழ்வாருக்கு தன்னுடைய ட்ரிபியூட்ட பே பண்றார் அவர். ஸோ ஐ திங்க் இந்த பாயிண்ட்ல நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். தென் வி வில் கண்டினியூ தி அவதாரிக்கை நெக்ஸ்ட் வீக் அண்ட் தென் வி வில் ஸ்டார்ட் தி தனியன்ஸ் அந்த இந்த பாஸ்ரம். சரியா? இப்போ வந்து நம்ம சரம ஸ்லோகம் சொல்லி முடிச்சிடலாம். let me go to that particular slide. சரம ஸ்லோகம் நீங்க சேர்ந்து சொல்லலாம். सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वां सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः मङ्गलं कोसलेन्द्राय महनीयगुणाब्धये चक्रवर्ती तनूजाय सार्वभौमाय मङ्गलम् कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः श्री आழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து